let's get into the word of God. நாம் இன்றைய நாளுக்கான வேத வசனத்திற்கு நேராக நம்முடைய We've been studying the book of Acts, நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். and we are dealing the gospel. அதிலே சுவிசேஷத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். As you all know, we have fivefold gospel. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இது 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷம். Sinless birth of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத பிறப்பு, sinless life of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்க்கை, and Jesus became the ransom for our sins and died. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரமாய் அவர் மரித்தார். And he raised from the dead and ascended to heaven and seated at the right hand of the Father and interceding for you and me as a high priest. அவர் உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், இன்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is going to come back as a judge. அவர் ஒரு நாள் நியாயாதிபதியாக திரும்ப வருவார். So what is my responsibility? அப்படி என்றால் என்னுடைய கடமை என்ன? I need to believe this gospel நான் இந்த சுவிசேஷத்தை and விசுவாசித்து get the forgiveness of sin, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு repent from my sins, என்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி and change my life according to the written word of God. தேவன் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றி Then I will enjoy the eternal life here and there. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது இந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்திலையும் என்னால் அனுபவிக்க முடியும், பரத்திலையும் அனுபவிக்க முடியும். Yeah, this is the holistic gospel. இதுதான் முழுமையான சுவிசேஷம். This is the full gospel. இதுதான் முழு சுவிசேஷம். So we've been studying each and every attribute of the gospel. ஆகவே இந்த சுவிசேஷத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். And especially we are studying how to know the sinless life of Jesus Christ. அதில் இப்பொழுது இரண்டாவதாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறோம். How did he live? இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தார்? Jesus, we studied about the prayerful life of Jesus Christ இயேசுவின் ஜெப வாழ்க்கையை தியானித்தோம். and a blameless life குற்றம் சாட்ட முடியாத வாழ்க்கையை and a தியானித்தோம். life of giving, கொடுக்கிற வாழ்க்கையை தியானித்தோம். life of obedience, கீழ்ப்படிகிற வாழ்க்கை, and life of overcoming the temptations. சோதனைகளை மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கை. So Peter says in 1 Peter chapter 2 verse 21, live like Jesus. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பேதுருவானவர் சொல்லும்போது இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்கிறார். So then we look at the way Jesus overcome the temptations. அதைத் தொடர்ந்து இயேசுவானவர் இந்த சோதனைகளை எப்படி மேற்கொண்டார் என்பதை தியானிக்க ஆரம்பித்தோம். How did he overcome the temptations? ஐயா, இயேசு எப்படியா இந்த சோதனையை ஜெயித்தாரு? So whatever he spoke, everything is according to the word of God. இயேசுவானவர் எதை பேசினாலுமே அவர் தேவனுடைய வார்த்தையை பேசினவராக இருந்தார். Out of the abundance your mouth is speaketh or leaketh. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும், சில நேரத்தில் அது ஒழுக கூட செய்யும். So what was there in his mind? அப்படி என்றால் அவருடைய சிந்தனையில் என்ன இருந்தது? Full of word, முழுமையாக தேவனுடைய வார்த்தை. So we'll go back and ask Mr. Paul, okay Paul, what should I think then? அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்றால் பவுலடிகளாரே நான் என்னென்ன காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்று நாங்க கேட்டோம்னா Philippians chapter 4 verse 8, Paul was talking about 8 different things which we need to think. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே 8 விதமான காரியங்களை நாம் என்னென்னவற்றை சிந்திக்க வேண்டும் என்பதை அவர் எழுதி இருக்கிறார். So but it is very hard to think in that way. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நான் எப்பொழுதும் காணப்படுவது கடினம். Paul, you are talking about me to think about all these things, but my mind is not working, my mind is not operating in that way. பவுலடிகளாரே நீங்கள் எப்பொழுதுமே இந்த காரியங்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டே இருங்கள்னு சொல்றீங்க, ஆனா என்னுடைய மனமானது எப்பொழுதும் இதை சிந்திக்கிற அளவிற்கு நான் காணப்படவில்லையே, என்ன செய்வது? And Paul was asking me, okay Pushpa, you read the context. அப்படி என்றால் ஐயா நீங்க அந்த பகுதியோட முழுமையாக முதல் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. Be a mature believer. ஒரு தேறின முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனாக மாற வேண்டும். More you get the maturity, more you have such kind of thinking capability. நான் அதிகமாக முதிர்ச்சி அடையும் போது இப்படிப்பட்ட சிந்தனை உடையவனாக மாறுகிறேன். So what should I do to get the maturity? அப்படி என்றால் இந்த சிந்தனையை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? So that is what, there are so many things Paul was talking about. You need to have oneness, you need to have a humbleness, feel God is at near and expect all these things. இந்த காரியங்களை பார்க்கும்போது பவுலடிகளார் அநேக விஷயங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், கவலைப்படாமல் இருக்க வேண்டும், தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். And we come to a place where we need to have a thanksgiving heart and you should not worry. அதை தொடர்ந்து அப்படியே வாசிச்சு கொண்டு வரும்போது அதுல குறிப்பாக ஒரு வசனத்துல எப்படி நாம் தியானித்தோம் என்றால் எனக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும், அது மாத்திரமல்லாமல் எதை குறித்தும் கவலைப்படாமல் காணப்பட வேண்டும். Then I'll have
peace of God. அப்படி நான் வாழ்ந்தேன்னா எனக்கு தேவ சமாதானம் காணப்படும். So that's what Philippians chapter 4 verse 6, when you read that, இதே தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, do not be anxious. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். So what should I do? அப்ப நான் என்ன செய்யணும்? Having a thanksgiving heart. எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் செலுத்துகிற, நன்றி செலுத்துகிற இருதயம். Then what will I have? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? You will have peace of God. தேவ சமாதானம் எனக்கு உண்டாகும். So if I have a peace of God all the time, அப்படினா என் வாழ்க்கையில எப்பொழுதும் தேவ சமாதானம் இருக்கிறது என்றால், I need to keep on thanking God. நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி சொல்கிறவனாக காணப்படுவேன். If I want to keep on thanking God, first of all I should not worry. நான் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி சொல்கிறவனாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக நான் எதை குறித்தும் கவலைப்படாதவனாக காணப்பட வேண்டும். So I should not worry, and I should remember about all the good things that God has given and keep thanksgiving, then I'll have the peace of God. ஆகவே தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த சகலவித நன்மைகளையும் நான் நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்கிறவனாகியும் கவலைப்படாதவனாகியும் நான் காணப்படும்போது தேவ சமாதானம் எனக்கு உண்டாகும். What great thing that God has done to think about. ஐயா, அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு தேவன் என் வாழ்க்கையில என்ன பெருசா பண்ணிட்டாரு? Oh, God helped me to have a good life partner. Okay, fine, I do understand that. ஒரு நல்ல வாழ்க்கை துணை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு புரியுது, இருக்கட்டும். வேற? But it's for a long time. அது ரொம்ப நாளா இப்படி தானே இருக்கு. And okay, God has given me good children, I do understand. நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்கிறார், எனக்கு புரியுது. But how long you want me to thank for that? ஆனா அதுக்காகவே தொடர்ந்து நன்றி சொல்லிட்டே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? And God has given me a good job, I do understand that. But how long you want me to thank and remember that? Oh no, that's old stuff. தேவன் ஒரு நல்ல வேலை எனக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனா இந்த வேலையெல்லாம் கிடைச்சது பழைய கதை இல்ல. இதுக்காகவே எத்தனை நாள் திரும்ப நன்றி சொல்லிட்டே நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? Then what is the good thing, or what is the ideal thing that any Christian should always remember to make him to give thanksgiving? அப்படி இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல கிறிஸ்தவராக நான் எந்த காரியத்தை, எந்த நன்மையான காரியத்தை இல்ல சரியான காரியத்தை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து நான் நன்றி சொல்ல வேண்டும்? Do you remember you will have a peace of God? ஐயா, உங்க வாழ்க்கையில தேவனோடு ஒரு சமாதானம் இருந்தது, ஏற்பட்டது ஞாபகம் இருக்குதா? How come you get the peace of God, or how come you can get the peace of God? இந்த தேவனோடு ஏற்பட்ட இந்த சமாதானம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? இல்ல இந்த தேவனுடைய சமாதானத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீங்க? So when it comes to peace, Bible is talking about 5 different things. இந்த 4 different things. இந்த சமாதானத்தை குறித்து பார்க்கும்போது வேதாகமம் 4 விதமான சமாதானத்தை நமக்கு விளக்குகிறது. Your peace can only come from God. That's why it says peace from God. நம்ம வாழ்க்கையில இந்த சமாதானம் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே நமக்கு வர முடியும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது இது தேவனிடத்திலிருந்து உண்டாகும் சமாதானம். How can I get the peace from God without having peace with God? தேவனோடு எனக்கு சமாதானம் ஏற்படலனா தேவனிடத்திலிருந்து எனக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும்? How did I get peace with God? அப்படி என்றால் தேவனோடு எனக்கு எப்படி சமாதானம் ஏற்பட முடியும்? We were enemies of God. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். There was a hostility between me and God. நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பகை காணப்பட்டது. He is always holy and righteous, and I am always sinful. அவர் எப்பொழுதுமே பரிசுத்தராய் இருக்கிறார், நான் எப்பொழுதுமே பாவியானவனாக இருக்கிறேன். How can a snake and stoat live together? ஐயா, ஒரு கீரிப்பிள்ளையும் ஒரு பாம்பு இணைந்து வாழ முடியுமா? How can a criminal and a genuine police officer can stay together? ஒரு உண்மையான காவல்துறை அதிகாரியும் ஒரு திருடனும் இணைந்து வாழ முடியுமா? So the same way, a holy God and a sinful man, how can they live together? அதே போல ஒரு பரிசுத்த தேவனும் ஒரு பாவியாகிய மனுஷனும் இணைந்து வாழக்கூடாதே. So if you understand that part, then you will have opportunity to give thanks every time. இந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொண்டு தேவன் என்ன செய்தார்னு புரிந்தோம்னா எப்பொழுதும் இருதயத்தின் நிறைவிலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். Because he is a God of peace. ஏனென்றால் அவர் சமாதானத்தின் தேவன். So this is what last few weeks we have been discussing. கடந்த சில வாரங்களாக நாம் இதை தான் தியானித்தோம். So if you remember about your salvation, நம்முடைய இரட்சிப்பை நாம் நினைவு கூறும்போது, so now first we have a hostility between God and us. நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பகை காணப்பட்டது. And the very first step is, அதனுடைய முதல் காரியம் என்னன்னா, through cross சிலுவையின் மூலமாக we have got reconciled to the Father. நாம் தேவனோடு மறுபடியும் ஒப்புரவாக்கப்பட்டோம். But still it's a long gap. அது ஒரு மிகப்பெரிய இன்னும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. Now slowly we are entering into Father's throne room. கொஞ்சம்
கொஞ்சமா தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு நெருங்கி வருகிறோம். When the day you got saved, you will have like, heart, okay, God, will you forgive me? நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்று ஒருவேளை நம்முடைய இருதயத்துல ஒரு எண்ணம், தேவனே நீங்க என்ன மன்னிப்பீங்களா? Can I ask this to you? நான் இந்த காரியத்தை உங்களிடத்துல கேட்கலாமா? And even a small sin will bring you into guilt and condemnation. ஒரு சின்ன பாவத்தை செய்து விட்டாலும் உடனே ஒரு குற்ற உணர்வு, ஒரு ஆக்கினைக்குள்ளாக நாம் சென்று விடுகிறோம். But slowly when you get occupied and get connected with God again and again, you got the access and you boldly enter into the throne room of God and you are praying every day. You are praying. ஆனால் தேவன் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது, தினம் தினம் அவரோடு இந்த உறவுல நாம் மேம்பட ஆரம்பிக்கும் போது, தைரியமாக கிருபாசன தண்டைக்கு நெருங்கி வந்து அவரிடத்துல நான் உறவோடு காணப்படுகிறேன். So Romans 5:1, we have peace with God. ரோமர் 5:1 சொல்கிறது, நமக்கு தேவனோடு இந்த தேவ சமாதானம் உண்டானது. தேவனோடு கூட சமாதானம் உண்டாயிடுச்சு. We have got this peace with God. அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. The problem has been solved. Now 5:2 says we have access to God. ரோமர் 5:2 சொல்கிறது, நாம் தேவனிடத்திலே அவருடைய கிருபாசனத்துக்கு பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். And the past has been taken care. நம்முடைய கடந்த காலம் அது ஏற்கனவே அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. He has taken care of it. தேவன் அதை முடித்து விட்டார். And in the present day I can anytime go to my Father and I can pray. இந்த நிகழ்காலத்துல என்னால எந்த சூழ்நிலையும் தேவனிடத்தில் நெருங்கி சென்று ஜெபிக்க முடியும். That is Romans 5:2. இது ரோமர் 5:2 நாம் வாசிக்கிறோம். And in the same way, the same verse is talking about my future as well. இதே வசனம் என்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் பேசுகிறது. So I will be there with him, the glorious hope. That is also talking about the same verse. நான் தேவனோடு காணப்படுவேன், அந்த மகிமையான நம்பிக்கை குறித்தும் அதே வசனம் எனக்கு விளக்குகிறது. So I have peace with God. தேவனோடு எனக்கு ஒரு சமாதானம் ஏற்பட்டது. எங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. The problem that I had with God has been removed. I can call him Abba Father. என் அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். And the next step, I have access to God. தேவனிடத்தில் நெருங்கி கிட்டி சேர முடியும். Through grace. கிருபையின் மூலமாக. Through the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக. I can pray. என்னால ஜெபிக்க முடியும். I have access. தேவனோடு பிரவேசிக்க முடியும். That is the present days. அது இன்றைய காலகட்டம். And what about my future? அப்படினா எதிர்காலம்? No, I know I have a glorious hope through what Jesus has done in the cross. தேவன் எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பது எனக்கு தெரிவதினாலே எனக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை எதிர்காலம் இருக்கிறது. Is that job done? அப்போ வேலை முடிஞ்சிருச்சா? No, justification is over and the sanctification commenced. இந்த இடத்துல நான் நீதிமானாக்கப்பட்டேன், அந்த வேலை முடிந்து விட்டது. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு காரியம் இங்குதான் ஆரம்பிக்கிறது. Why did God choose me? எதற்காக தேவன் என்னை தெரிந்தெடுத்தார்? Romans 8:29. ரோமர் 8:29. To conform the image of his son. தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றுவதற்கு. How he will do that? அதை அவர் எப்படி செய்கிறார்? How the Christian character will be built in me? என் வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ சுபாவம், குணாதிசயம் எப்படி உருவாக ஆரம்பிக்கிறது? That is what Romans 5:3 and 4. இதைதான் ரோமர் 5:3-4 வசனங்களை பார்க்கிறோம். Talking about trials and problems and challenges. என்னுடைய வாழ்க்கையில் வரும் பாடுகள், உபத்திரவங்கள், சவால்களை குறித்து பேசுகிறது. So last week I shown about Daniel. கடந்த வாரம் தானியேலோட வாழ்க்கையை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். The greatest problem. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. But he prayed. ஆனா அப்பவும் ஜெபித்தார். And he gave thanksgiving. அந்த ஜெபத்துல ஸ்தோத்திரம் செலுத்தினார். And God gives peace and good sleep. தேவன் அவருக்கு ஒரு அருமையான சமாதானத்தை கொடுத்தார். அந்த சமாதானத்தோடு நித்திரையும் செய்தார். So in the time of worrying, நான் கவலைப்படும்போது make it as a time of thanksgiving. ஐயா, அந்த கவலையான நேரத்தை ஒரு ஜெபிக்கிற ஸ்தோத்திரத்தை கூடிய ஜெபிக்கிற நேரமா மாற்றணும். Sir, the greatest ever problem has been resolved when compared to that all these problems are just nullified. வாழ்க்கையிலே காணப்படும் மிகப்பெரிய பிரச்சனையே தேவன் சிலுவையிலே முடித்து விட்ட போது இந்த உலகத்துல காணப்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்மளை கவலைப்பட செய்யக்கூடாது. So have that attitude when it comes to Christian life. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்க வேண்டும். Many churches will tell you, okay, this year is a golden year. நிறைய நேரம் நம்ம அநேக சபையில சொல்லுவாங்க, இது பொன்னான ஆண்டு. And this year is a prosperous year. இது செழிப்பான ஆண்டு. You will not have problems. பிரச்சனை இல்லாத ஆண்டு. Oh, you will have peace. சமாதானம் இருக்கும். But my Bible doesn't say that way. ஆனா என்னுடைய வேதம் அப்படி சொல்லல.
peace with God, தேவனோடு சமாதானம், access to God, தேவனிடத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், glorious hope. மகிமையான நம்பிக்கை. But now the Christian character has to be built in me. ஆனா இங்க நான் உலகத்துல வாழும்போது இந்த கிறிஸ்தவ குணங்கள் என்னோட வாழ்க்கையில் உருவாக்கப்பட வேண்டும். I will have trials. எனக்கு பாடுகள் இருக்கும். I will have challenges. சவால்கள் இருக்கும். I will have I will have fight. எனக்கு போராட்டங்கள் உண்டு. Through that God is just molding my character. ஆனால் இதன் வழியாக தேவன் என்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். So what should I do now? அப்படி என்றால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? Last week I was mentioned about the Greek fire. கடந்த வாரம் இந்த கிரேக்க நாட்டில் காணப்படுற தீயை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். So the Greek fire, even you are in the water, it will burn you. அந்த கிரேக் ஃபயரை பார்க்கும்போது நீங்க தண்ணில இருந்தாலும் அந்த தீ உங்களை எரித்து விடும். But only one solution. ஆனா தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழி. If you deep dive into the water, you will be saved. தண்ணிக்கு ஆழத்திற்குள் நீங்கள் உங்களை மூழ்கடித்துக் கொண்டீர்கள் என்றால், முங்கி இருந்தீங்கன்னா நீங்க தப்பித்து விடுவீங்க, காப்பாற்றப்படுவீங்க. The problems and the trials will be you will be broken by all these things if you're just on the boat. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் படகுலயே நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் பாடுகள், நமக்கு வரும் உபத்திரவங்கள், கடினங்கள் நம்மளை சில நேரம் நொறுக்கி எரித்து விடும். So deep dive into the grace of God. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இல்ல தேவனுடைய கிருபைக்குள்ளாக நம்மளை மூழ்கடிக்கணும், இறங்கிக்கணும். Have a personal intimacy with God. தேவனோட ஒரு தனிப்பட்ட உறவு எனக்கு வேண்டும். Spend time one to one with God. தனிப்பட்ட முறையில் தேவனும் நானும் என்று தனிப்பட்ட முறையில் நேரத்தை செலவழிக்க வேண்டும். Oh, family prayer is good. ஐயா, குடும்ப ஜெபம் நல்லது. Such kind of corporate gathering is good. சபை கூடி வருதல் நல்லது. But build the one to one connection with God. ஆனால் தேவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட உறவை நான் மேம்படுத்த வேண்டும். Spend time with God. தேவனோடு நான் நேரத்தை செலவழிக்க வேண்டும். Shut yourself with God. தேவனோடு உங்களை அடைத்துக் கொண்டு தனிமையில் அவரோடு நேரத்தை செலவழியுங்கள். Have some time of me and my God. நானும் என் தேவனும் என்ற ஒரு தனிப்பட்ட நேரத்தை உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயம் வச்சுக்கணும். That is the way you can escape from all the trials and tribulations. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது தான் வாழ்க்கையில சந்திக்கும் பாடுகளை, உபத்திரங்களை நம்மளால மேற்கொள்ள முடியும். So you'll have a perfect peace. அப்படி வாழும்போது நமக்கு ஒரு பூரண சமாதானம் கிடைக்கும். You will have perfect peace. மன்னிக்கவும், எப்பொழுது நமக்கு இந்த பூரண சமாதானம் கிடைக்கும்னா when your mind is stayed on God. நம்முடைய மனம் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது. Mind is mean the thinking and the will and desire and longing, anything you keep on thinking about God. That will help you a perfect peace from Isaiah 26:3. இந்த மனம் என்று சொல்லும்போது அது நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசிக்கும் திறன், நம்ம முடிவெடுக்கும் காரியங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய அடுத்த எதிர்வரும் காரியங்களை குறித்த சிந்தனைகள், இதை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஊடாக அவரையே பற்றிக்கொண்டு நாம் வாழும்போது ஒரு பூரண சமாதானம் நமக்கு உண்டாகும் என்று ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். So this is what the series of teaching for past many weeks we have studied. கடந்த பல வாரங்களாக நாம் இதை தான் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தோம். So I'm going to conclude this today. இன்றைக்கு இந்த தொடர் பிரசங்கத்துக்கு ஒரு முடிவுரையாக சொல்ல போறேன். And moving into the next topic. அதை தொடர்ந்து அடுத்த தலைப்புக்கு நேராக நாம் தியானிக்க போறோம். So today I'm going to give the leftover of past few weeks. கடந்த சில வாரங்களாக நான் சொல்ல தவறிய ஒரு சில காரியங்களை உங்களுடன் சொல்லிவிட்டு, and I'm going to give a glimpse of the forthcoming weeks. அடுத்த வரும் வாரங்களில் நாம் தியானிக்க போகிற காரியத்தோட ஒரு முன்னுரையை உங்களுக்கு நான் முன்ருசியா சொல்ல போறேன். Hallelujah. Will stay with me, right? Are you following? Yes. Super. Couple of illustrations to finish the previous week series. கடந்த வாரம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த செய்தியை முடிவரையாக ஒரு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். Let's be practical. கொஞ்சம் நடைமுறையை யோசிச்சு பார்ப்போமே. When was the last time you thank God for God has chosen you? கடைசியா எப்போ தேவன் என்னை அழைத்தார், இந்த காரியத்திற்காக நம் தேவனுக்கு நன்றி சொன்னோம்? யார் நன்றி சொன்னீங்க கடைசியா? ஆண்டவரே என்னை நீங்க ரட்சித்ததற்காக நன்றி. கடைசியா 1 2 3 4 5 இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஒருத்தர தூக்குவாங்க போல இருக்கு. அப்படி திருப்பியும் கேள்வி வேறு. when was the last time you thank God for you have been chosen? கடைசியாக தேவன் என்னை ரட்சித்தாரே, என்னை தெரிந்தெடுத்தாரே, இந்த தெரிந்தெடுப்பிற்காக நாம் எப்பொழுது தேவனுக்கு நன்றி சொன்னோம்? few. Let me tell you this. ஒரு சிலர் சொல்லியிருக்கிறீங்க. back and I went to my hometown. சில தினங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய சொந்த ஊருக்கு பிரயாணப்பட்டிருந்தேன். So this is a season of
people, the other religion people, they'll take the pilgrims. பொதுவாகவே இந்த சமயம் என்னன்னா மற்ற மார்க்கத்தார் தங்களுடைய புனித பிரயாணம் சொல்ற அந்த பிரயாணம் அந்த யாத்திரை அவங்க போறக்கூடிய காலகட்டம் இது. I saw one person. அதுல ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். Approximately 15 fire pots. கிட்டத்தட்ட 15 தீச்சட்டி அவர் எடுத்திருந்தாரு. I mean 15 fire pots, like they're just have kind of wired all this robe, not robe, அது ரோபா என்னன்னு கூட தெரியல. அப்படியே அங்கங்க இப்படி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. It is all, every stand you have one fire pot. கிட்டத்தட்ட ஒரு 15 மண் சட்டி அவரை சுற்றி ஒரு கயிறு போன்ற, அது கயிறா we are not very sure, but கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் மூலமாக அவரை சுற்றி 15 அந்த தீச்சட்டிகளும் காணப்பட்டது. It's just burning like this here. அவருக்கு மிக அருகில் அது எரிந்து கொண்டிருக்கிறது. And burning on from here. தலைக்கு மேல ஒன்னு எரிகிறது. And here too. வலது பக்கம் இரண்டு காரியங்கள். And here this side 2 or more. இடது பக்கம் இன்னும் 2 அதுக்கு அதிகமாக. And front and back. முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலயும். I don't know where did they get this setup. எங்க இருந்து இப்படிப்பட்ட ஒரு செட்டப் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. This man in the middle. ஆனா நடுவுல இருக்கிற அந்த மனிதன், everywhere it's fire. சுற்றி தீக்கு நடுவுல நிற்கிறாரு. And he is walking with the fire. அந்த தீ சட்டியை சுமந்து கொண்டு அவர் நடந்து வருகிறார். நம்ம ஊர்ல நம்ம சர்ச்சில் சார் ஃபயரா இருக்காரு அப்படிமாங்க. அந்த ஃபயர்ல இதுதான் உண்மையிலேயே ஃபயர் ஆக்சுவலா. Maybe sometimes in our church says sir is on fire, but அது லிட்டரலாவே ஃபயர்ல தான் அவர் நடந்து வந்தார். I was on the road. நான் அந்த தெருவுல நடந்து வந்திருந்தேன். I was just looking at them. அவங்கள அப்படி பார்த்தேன். What made me not do that and boldly calling the name of Jesus Christ? இந்த ஒரு காரியத்தை செய்யாம, இப்படி தீச்சட்டியை சுமக்காம, நான் இன்று தைரியமாகவே தேவனுடைய நாமத்தை அழைப்பதற்கு நான் என்ன செய்தேன்? நீ என்ன செஞ்சீங்க? Or what did you do? What did you do? What did you do? And I see one person. நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன். Believe me, I am not exaggerating. Exaggeration is a lie. I am telling you the truth. நான் மிகைப்படுத்தி சொல்லல. மிகைப்படுத்தி சொல்வதும் பொய் சொல்றதும் ஒண்ணுதான். நான் மிகைப்படுத்தல, உண்மையை சொல்றேன். This size rod. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பெரிய ஒரு கம்பி. I don't know whether it is a steel or some other metal. அது ஸ்டீலா இல்ல வேற ஏதாவது மெட்டலான்னு எனக்கு தெரியாது. Believe me, and the length is from this wall to up to this. அது உண்மையாகவே அதோட நீளம் எவ்வளவுனா அந்த செவர்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இந்த மேஜை வரைக்கும் இருந்திருக்கும். The entire road is being blocked. ஏன்னா அந்த தெருவை அதனால பிளாக் பண்ணிட்டாங்க. Just piercing from one side of cheek and taken from the other side of the cheek. அந்த அலகை அவருடைய கன்னத்துல ஒரு பக்கத்துல குத்தி இன்னொரு பக்கத்தின் வழியாக அவர் வெளியே எடுத்திருந்தார். And my daughter was asking, what is that, daddy? என் பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, அப்பா அது என்னதுன்னு. I said, this is what Jesus has done in the cross. அப்ப நான் சொன்னேன், எனக்காக இயேசுவானவர் சிலுவையில் இதை செய்து முடித்தார். Why I no need to do that? அதை நான் ஏன் செய்ய வேண்டாம்? I got it freely. நான் இலவசமாக பெற்றுக்கொண்டேன். But look at all these people. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது I was looking at them and I was thinking, nobody has told them, or they were not ready to understand that. ஐயா, இந்த ஜனங்களுக்கு யாரும் சென்று உண்மையாக இயேசு என்ன செய்து முடித்தார்னு சொல்லலையோ, இல்ல சொன்ன காரியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையோ நான் யோசிச்சேன். If you want to understand the value of salvation, ஐயா, இந்த ரட்சிப்பின் மகிமையும் மேன்மையும் என்னவென்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், if you really want to understand what God has done on the cross, உண்மையாகவே இயேசுவானவர் சிலுவையில் எனக்காக என்ன செய்தார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், if you understand that pain, then you will understand how much pain you would have got for my sake and your sake. இந்த உலகத்துல தேவனை அறியாத புற மாதத்தார் அவங்க இந்த மாதிரியான வலியை தனக்கு மேல ஏத்துக்கிறாங்க என்பதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா, என் தேவன் எனக்காக எவ்வளவு அதிகமான வலியை சிலுவையில் சுமந்தார் என்று புரிந்து கொள்வேன். Romans 2:3 says we have a glorious hope. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லும்போது எனக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை இருக்கிறது. But they don't have that. ஆனா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. They got the false hope. அவங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கை. Old women, some people like grandmas, they carrying the fire. ஐயா, வயதான பெண்கள், வயதான தாய்மார், அவங்க பாட்டி அளவுக்கு வயதான பின்னாடியும் மண் சட்டி தீச்சட்டியை சுமந்துட்டு போறாங்க. I don't know what was their prayer request. அவங்களுடைய விண்ணப்பம் என்னன்னு எனக்கு தெரியல. I don't know what was their longing. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. But I'm just thinking the heart of my God will grieve when you look at that. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, என் தேவனுடைய இருதயம் இதெல்லாம் பார்க்கும்போது
துடிக்குமே. But look at you and me. ஆனா உங்களையும் என்னையும் பாருங்க. In this sophisticated room. ஒரு அருமையான ஒரு அறையில. Oh no, with this environment. ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை. Just listening the word. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு மாத்திரம் And கொண்டிருக்கிறோம். with the freedom we praise God. எல்லாவித சுதந்திரத்தோட தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். No obligation. எந்த கடமையும் இல்ல. No requirement. எந்த விதமான தகுதியும் இல்ல. No pain. எந்த வலியும் இல்ல. Freely given. இலவசமாக பெற்றுக்கொண்டோம். And you have received freely. இலவசமாக வாங்கினோம். Let me tell you, my dear friends, since we have received it freely, we don't understand the value of it. எனக்கு அன்பான திருச்சபையே, பல நேரங்களில் ஏன் இந்த ரட்சிப்பின் மகிமையை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இலவசமாக நான் அதை பெற்றுக்கொண்டனால அது எவ்வளவு கிரயம் செலுத்தப்பட்டது எனக்கு தெரியல. I know it doesn't cost to you. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், உங்களுக்கு அதுக்கு எந்த கிரயத்தை நீங்க செலுத்தல. But heaven paid a greatest ever cost to bring you into salvation. ஆனால் உங்களை ரட்சிப்பிற்குள்ளாக கொண்டு வருவதற்காக பரலோகமானது மிக பெரிய கிரயத்தை செலுத்தியது. If you remember that much cost, எவ்வளவு செலுத்தப்பட்ட கிரயம் என்னன்னு எனக்கு புரிஞ்சதுனா, when you understand that price paid for you, உங்களுக்காக எவ்வளவு பெரிய விலை கிரயத்தை தேவன் கொடுத்தார்னு புரிந்து கொண்டீர்கள் என்றால், all these trials and tribulations, it's not a matter for you. இந்த போராட்டங்கள், உபத்திரங்கள், உலகத்துல சந்திக்கும் பாடுகள், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. Which doesn't mean that there is no pain. இதெல்லாம் சொல்றதுனால வலி இல்லைன்னு சொல்ல வரல. Which doesn't mean that it is easy. இது ரொம்ப எளிதுன்னு நான் சொல்ல வரல. But my point is, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, when you have greater understanding towards the salvation, இந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்த அதிக தெளிவும் புரிதலும் எனக்கு இருந்துச்சுன்னா, you will treat it lightly. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக கையாள முடியும். A great Italian scholar, I think, he said this way. ஒரு இத்தாலி தேசத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் இப்படியாக சொன்னார். He was so very cheerful when he was enduring the trial. அவர் இந்த பாடுகளை கடந்து செல்லும்போது, பாடுகள் வழியா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா களிப்போடு இருப்பாராம். And when they asked him, how is it possible? ஒருத்தன் கேட்டாங்களே, இது எப்படி சாத்தியம்? And he said, first I look within me. அதுக்கு அவர் சொன்ன பதில், முதலாவதாக நான் எனக்குள்ள பார்ப்பேன். When I have problems, I just look in me. எனக்கு சுற்றி போராட்டங்கள், பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா முதலாக எனக்குள்ள என்னை பார்ப்பேன். How filthy rag I was. எவ்வளவு கேடான மனுஷனா. How much guilt in me. எவ்வளவு மோசமான காரியங்கள் எனக்குள்ள இருந்துச்சு. How much unworthiness in me. தகுதி இல்லாத ஒருவன் தான் நானே. I deserve for condemnation. ஆக்கினை தீர்ப்புக்கு மாத்திரமே தகுதியுடையவன். When I look at all the grace that has lavished, when I balance with affliction, this is too much. ஆனால் எனக்கு வாழ்க்கையிலே அருளப்பட்ட பொழியப்பட்ட கிருபைகள் எவ்வளவுன்னு நான் யோசிக்கும் போது, இந்த கிருபைகளை என்னுடைய பாடுகளோடு ஒப்பிடும்போது இந்த கிருபை மிக அதிகம். Sir, I'm like an enemy, sir. ஐயா, நான் ஒரு சத்துரு. But now I am son. ஆனா இப்போ நான் குமாரன். I can call him Abba Father. அவரை அப்பா பிதாவை அழைக்க முடியும். God. யார் அழைக்கிறேன்னா தேவனை. I look into me. எனக்குள்ள முதல்ல நான் பார்ப்பேன். No, whenever you have trials, whenever you have challenges, keep looking or within you. உங்க வாழ்க்கையில நீங்க பாடுகள், போராட்டங்களை சந்திக்கும் போது முதலாவதாக உங்களுக்குள்ள நீங்க என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. And he said, then next one is I looked without. ரெண்டாவது, எனக்கு வெளியே நான் பார்ப்பேன். Without me. Out, வெளியே பார்ப்பேன். And I'm just looking all of the people. என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்க்கும்போது, when I was looking at all these people, those who are carrying fire pots and so on, என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கும்போது, அவர்கள் இந்த தீச்சட்டிகளை அழகு குத்துறது செய்து நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கும்போது, I know this life is just 70 years or 90 years or 110 years, whatever it is. எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கை 70 வருடமோ 90 வருடமோ இல்ல 110 வருடமோ எதுவா இருந்தாலும் சரி. But if I go and ask that person, ஆனா நான் அந்த ஒரு நபரிடம் போய் கேட்டேன், why are you doing that? ஏன்பா இத செய்றீங்கன்னு கேட்டா, so there is a life after death. ஐயா, மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டு. Sir, I need to go to சொர்க்கம். நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். So I need to do this. ஆகவே அதுக்காக இத செய்றேன். How often you do that? எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை இப்படி செய்வீங்க? Every year. ஒவ்வொரு வருஷமும் செய்வோம். You will carry this and you walk through the streets. ஒவ்வொரு வருடமும் இதெல்லாம் சுமந்து கொண்டு அந்த தெரு முழுவதும் நடப்பீங்களா? Yes. ஆமாயா. Why? ஏன்? I need to go to heaven. ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போணுமே. I look at those people. நான் இந்த ஜனங்களை எல்லாம் பார்க்கும்போது, what did I do? ஐயா, நான் என்ன செஞ்சேன்? Today I am singing பரலோகமே என் சொந்தமே. What did I do? என்னால இன்னைக்கு பாட முடியுது, heaven is my home. அதற்கு நான் என்ன செய்தேன்? And I saw people like they don't have much. I do have much when compared to their state.
அவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது அவர்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனா எனக்கு எவ்வளவோ இருக்குது. When I look at all these things, my complaint become like a disease. இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய புலம்பலும் நான் சொல்ற கம்ப்ளைண்ட்ஸும் அது ஒரு ஒண்ணுமே இல்லை, ஒரு வியாதி மாதிரி மாறிடுது. And I look at beneath. கீழே நான் பார்க்கிறேன். Okay, what will happen? என்ன நடக்கும்? A day will come. ஒரு நாள் வரும். Everybody will die. எல்லாரும் மரிப்போம். Everybody will die. எல்லாரும் மரிப்போம். And how much you can occupy? எவ்வளவு இடம் தான் எடுக்க முடியும்? Whether you are a millionaire or billionaire. ஐயா, நான் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, லட்சாதிபதியா இருந்தாலும் சரி, Two things nobody knows. ரெண்டு விஷயம் யாருக்குமே தெரியாது. When God will come. ஒன்று எப்பொழுது தேவன் When you வருவார், will go to God. இல்ல நான் எப்பொழுது தேவனிடத்தில் Nobody knows. யாருக்கும் தெரியாது. Nobody has the assurance for tomorrow. நாளை தினத்தை குறித்த நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. And look at beneath. நான் கீழே பார்க்கும்போது A day will come. ஒரு நாள் வரும், I will go down. நான் கீழே செல்வேன். How much I can occupy? எவ்வளவு இடம் எனக்கு வேணும்? Oh, I'm thinking that. அதை யோசிச்சு பார்க்கும்போது, God, I thank God for all the good things that you have done. தேவனே, என் வாழ்க்கையில நீர் செய்த சகல விதத்திற்குமாக உமக்கு நன்றி சொல்கிறேன். And I look above. நான் மேலே நோக்கி பார்க்கிறேன். Oh, saw with faith my home. ஒரு விசுவாசத்தோடு என்னுடைய வாசஸ்தலத்தை நோக்கி பார்க்கிறேன். A day will come. ஒரு நாள் வரும், People think that I am going down. என்ன சுற்றி இருக்க ஜனங்க நினைப்பாங்க நான் கீழே போயிட்டேன்னு. That is not the true. இல்லையா, அது உண்மை இல்ல. Maybe that is a fact. அது நடந்த ஒரு காரியமா But the இருக்கலாம். truth is, ஆனா சத்தியம் என்னன்னா, I'll fly high. நான் மேலே பறப்பேன். Hallelujah. Hallelujah. இந்த மாதிரி sermonல ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்காதுல்ல? I will not be so much interested to listen such sermons. Dr. Billy Graham said this. டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சொல்லும்போது, So a day will come, they will say Billy is dead. ஒரு நாள் வரும், பில்லி மரித்து விட்டார் என்று சொல்வார்கள். Don't trust that. அதை நம்பாதீர்கள். That's a lie. அது ஒரு பொய். I'm just changing my address. என்னுடைய விலாசத்தை மட்டும் நான் மாற்றி Do விட்டேன். you have that hope? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? Do you have that hope? ஐயா, இருக்குதா ஐயா? வருஷத்துல ஜனவரி மாசத்துல இந்த சாவை பத்தி பேசுறான் பாரு. Do you have the hope? ஐயா, அந்த நம்பிக்கை இருக்குதா? We have the hope in this world and the world yet to come. Amen. Amen. When you have that understanding, you'll have a thanksgiving heart. இந்த உலகத்திற்கும் வரப்போகிற உலகத்திற்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறது எனக்கு புரியும்னா என் வாழ்க்கையில இருதயத்திலிருந்து நன்றி உணர்வு பொங்க ஆரம்பிக்கும். Amen. The first half of my sermon I'll give a lot of illustrations. நான் என்னுடைய செய்தியோட முதல் பகுதியில் நிறைய உதாரணம் சொல்ல போறேன். Second half of my sermon I'll quote a lot of verses. அதை தொடர்ந்து இரண்டாவது பகுதியில் அநேக வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். So this is kind of conclusion. இது கடந்த வாரம் நம்ம கேட்ட தொடர் செய்தியோட ஒரு முடிவுரை மாதிரி. So when will you have peace in our life? நம்ம வாழ்க்கையில எப்பொழுது இந்த சமாதானம் இருக்கும்? உங்ககிட்ட கேக்குறேனே, வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா இருக்கணும், எப்படி இருக்கணும்? Maybe you can tell me, if your life has to be peaceful, how it should be. If you ask Jenish will give a different answer. ஒருவேளை ஜெனிஷ்ட கேட்டோம்னா அவருடைய பதில் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆஸ்திரேலியன் அந்த மாதிரி போய் ஒரு ஃபேமிலியா அங்க செட்டில் ஆயிரணும். ஒருவேளை ஆஸ்திரேலியன் ரொம்ப நேரத்தோட பரவாயில்ல சார், செட்டில் ஆயிரணும், அதான் பீஸ். I'll plan to go to Australia on site and get settled there and have a family there, and even if it is an Australian woman, I'm happy, no worries. And here the people, those who are doing education, they will say, okay, the day I became a doctor, I'll have peace. ஒருவேளை பள்ளி கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் என்னைக்கு அந்த டாக்டர் வாங்குறேனோ அன்னைக்கு எனக்கு நிம்மதி. If you ask Dhanana, no, if I became a big entrepreneur in Chennai, I'll get peace. ஒருவேளை தனமன்னாட்ட கேட்டா சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக நான் மாறிட்டேன்னா அன்னைக்கு எனக்கு நிம்மதி. If you go and ask Victor, no, he will say, okay, when the day my son has joined as an IT employee, I'll have peace. ஒரு அது விக்டர் நாட்டை கேட்டோம்னா என்னைக்கு என் பையன் அவன் ஒரு ஐடி துறையில் ஒரு வேலையை வாங்கி உட்கார்றானோ அன்னைக்கு எனக்கு நிம்மதிப்பா. If you go and ask John, the day when you get a building for the church, I'll have peace. ஜானட்ட கேட்டா சபைக்கு என்னைக்கு பில்டிங் நீங்க சரிக்கு வாங்குறீங்களோ அன்னைக்கு தான் நான் அமைதியா இருப்பேன் பாரு. நல்லா கவனிச்சீங்களா, நான் சொன்னது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஐயோ விக்டர் கோச்சு போறா. நோ நாட் ஹைப்போதெட்டிக்கல், the prophecy, take it as a prophecy, prophecy எல்லாம் கிடையாதுங்க. Everybody will have a different terminology. I'll have peace. நம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமாதானம் சொல்லும்போது ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு. I have so many things are coming up in my mind, but let me stop it. Okay, so but let me put it in this way. ஆனா இப்படி சொல்றேனே, there are two painters. ரெண்டு விதமாக பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டர்ஸ் இருந்தாங்க. ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் இருந்தாங்க. And there was an assignment given to them. அந்த ரெண்டு கலைஞர்களுக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. Prepare one portrait. ஒரு படத்தை நீங்கள் வரைய வேண்டும். And that the moment they will see the portrait, they will understand this is a portrait of peace. அந்த படத்தை யாரு பார்த்தாலும்
பார்த்த உடனே அவர்களுக்கு சமாதானம் என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும். The first one, no, prepare a portrait. முதல் அந்த வரைபட கலைஞர் ஒரு அருமையான ஒரு படத்தை தயார் செஞ்சாரு. A beautiful evening sunset. அருமையான மாலை சூரிய அஸ்தமனம். And a lake. பக்கத்துல ஒரு மாடுலேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு மாலை அஸ்தமனம். அதுல ஒரு லேக். லேக் பக்கத்துல ஒரு நீரோடை. And no, absolutely calmness. சுற்றிலும் ஒரு நிசப்தம். And trees surrounded a meadow. அதை சுற்றி மரங்களை சூழ ஒரு சின்ன நீரோடை பாய்ந்து And கொண்டிருக்கிறது. some cattle, no, they are no just browsing. கொஞ்சம் கால்நடைகள் அவங்க தீவனத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. A small little cottage over there. அந்த ஓரத்துல ஒரு சின்ன வீடு. And the sun is setting, about to set it. அந்த சூரியன் அப்படி அஸ்தமனமாக போகுது. Everything is a perfect rest. எல்லாமே அது ஒரு இளைப்பாறுதல். House it has rest. வீட்டு ஒரு இளைப்பாறுதல். And it's a peaceful lake. ஒரு அருமையான ஒரு ஏரி. Sun is about to set. அந்த சூரியன் அஸ்தமனமாக போகுது. Cattle are quiet and just browsing. அந்த ஆடு மாடுகள்லாம் அது தன்னுடைய வேலையை இளைப்பாரி கொண்டிருக்கிறது. Everything is at rest. எல்லாமே இளைப்பாறுதல். That is one portrait. இது ஒரு வரைபடம். And there is another portrait. அப்ப இன்னொரு வரைபட கலைஞர் இன்னொரு படத்தை வரைந்தார். A wild atmosphere. ரொம்ப ஒரு கொடூரமான இல்ல ஒரு மோசமான ஒரு கால சூழ்நிலை. A stormy day. அது ஒரு சூறாவளி நாள். Heavy black clouds. ஒரு கடும் கருமேகம். No, just a huge waterfall. ஒரு நீர்வீழ்ச்சி வெகு வேகமாக. No, it's a huge waterfall, just a huge volume of water just pouring out. அந்த நீர்வீழ்ச்சியில அதிகமான தண்ணி கிட்டத்தட்ட காட்டாறு மாதிரி பாய்ந்து கொண்டிருக்கிறது. Lot of foam. அதிகமாக அந்த நீர்வீழ்ச்சியினாலே அது புகை மண்டலமாக இருக்கிறது. It seems like unceasing roar kind of sound from the falls. அந்த நீர்வீழ்ச்சியின் சத்தம் அது இடி முழக்கத்தின் சத்தம் போல் காதுகளில் தொனிக்கிறது. And lightning, thunderstorm and everything. அங்க இடி முழக்கத்தின் சத்தம், மின்னல் இதெல்லாம் நடக்கிறது. And that is this portrait. அந்த படம் தான் இது. They drawn this portrait for a sign of peace. இந்த படத்தை அந்த வரைபட கலைஞர் வரைந்துட்டு ஐயா சமாதானம்னா இதுதான் சொல்லி எழுதியிருந்தார். I don't know if you have seen this picture already. Don't open your mouth. ஒருவேளை இந்த படத்தை நான் ஏற்கனவே சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்போ உடனே பதில சொல்லிராதீங்க. If you have never seen this picture before, ஒருவேளை இந்த படத்தை இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலனா just look at with your plain eye and tell me just one attribute of peace lying in it. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்க கண்கள் இதை பார்த்த உடனே ஒரு வார்த்தையில இதை சமாதானம் நீங்க விளக்குனீங்கன்னா எப்படி விளக்குவீங்க? அவன் ஆன்சர் பண்ண பாத்தியா? Is there anywhere you can see symbol or sign of peace? ஐயா இந்த படத்துல எங்கேயாவது ஒரு ஓரத்துல இல்ல ஒரு சின்ன அறிகுறியாவது சமாதானத்துக்கு என்று காணப்படுதா? Did anyone notice? யாராவது கவனிச்சிங்களா? If you zoom that picture, ஒருவேளை இந்த படத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா in that rock, அந்த கற்பாறையிலே in that little kind of a little nest, அங்க ஒரு சின்ன கூடு இருக்கு. And there was a bird. அந்த கூட்டில் ஒரு பறவை காணப்படுகிறது. The bird used that rock as a shelter. அந்த பறவை இந்த பாறையை தன்னுடைய அடைக்கலமாக மாற்றி in spite of all that noises, சுற்றி அதிக சத்தம் காணப்பட்டாலும், in spite of all the dangerous situations, அதை சுற்றி அதிக ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், yes, thunderstorm is there, ஐயா இடி முழக்கம் இருந்தது உண்மைதான், lightning is there, மின்னல் இருக்கிறது உண்மைதான், and the dark clouds are there, கருமேகங்கள் இருக்கிறது உண்மைதான், and the waterfalls is so huge, அந்த நீர்வீழ்ச்சி காட்டாற்று வெள்ளம் போல் ஆர்ப்பரிக்கிறது உண்மைதான், and lightning and just about to rain, ஐயா அதிக பார்க்கும்போதே அதிக மழை கொட்ட போகிறது என்பது உண்மைதான். but still, ஆனாலும் it is in the rock under the governance of the mother bird and just singing with the joyful heart. அந்த கற்பாறைகளுக்கு உள்ளாக தன்னுடைய தாயின் பராமரிப்பிலே காணப்படுகிற அந்த சின்ன பறவை சந்தோஷமாக பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது. This is what our life in this world. இதுதான் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையும் கூட. Hallelujah. Hallelujah. How many of you enjoy this life, this kind of life? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? வந்தா தெரியும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. எனக்கு புரியுது, எல்லாருக்கும் வரும். Everybody will face challenges. நிறைய இன்னைக்கு வந்திருக்க கூடாதோ சர்ச்சுக்கு, ப்ராப்ளம்ஸ் will come.
இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, Challenges will come. சவால்கள் உண்டு, Oh, pain will come. வலிகள் உண்டு. But don't ever forget that you are so precious to Him and you are under His wings. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது. என்னவென்றால் நாம் தேவனுடைய கண்களில் அதிக விசேஷமானவர்கள். அவருடைய ஆளுகைக்கு கீழாக, அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம். பிரதர், உங்களுக்கு வந்தா தெரியும் பிரதர், நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. Maybe you might think, brother, if you have faced such a situation in your life, then you will understand. உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா வந்து தான் தீரும். But if you are a true Christian, you will face challenges. உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா, if you never had any challenges in your life, உங்களால பிசாசுக்கு பிரச்சனையும் இல்ல, பரலோகத்துக்கு பிரயோஜனமும் இல்ல. it means that you are never a threat to the enemy and you are never a profitable one to the kingdom of God. ஆட்டோ பின்னு எழுதி வைக்கலாம். If you are a true Christian, ஐயா, நீங்க உண்மையான கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா, if God loves you, தேவன் உங்களை நேசிக்கிறார்னா, God is in the process of making you like His son. தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்றுகிற, வணைகிற காரியத்துல தேவன் செய்து கொண்டிருக்கிறார். I am also living in the same world. நானும் இதே உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Whenever I am preaching this, don't you know that I will also have question marks in my heart? இதெல்லாம் பிரசங்கிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலும் கேள்விகள் இருக்கும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Of course, yes. இல்ல, நிச்சயமா உண்டு. I am also going through pains and challenges. என்னுடைய வாழ்க்கையிலும் சவால்கள், கண்ணீர்கள் உண்டு. There are so many days I was expecting a holiday on Sunday. பல நேரம் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை கிடைக்காதா? யாருனாலும் சண்டே லீவ் எடுக்கலாம். You know, anyone can take a vacation on a Sunday. ஒரே ஒருத்தர் மட்டும் எடுக்க முடியாது. யாரு? One person can never take a vacation on a Sunday. யார் பாது? பாவம் பாஸ்டர். ஓகேவா? ஈவன் நெக்ஸ்ட் வீக் கூட சிலர் வெக்கேஷன் எடுப்பாங்க. Even next week there are certain people who go for a vacation. I know, முன்னால கூட சிலர் வெக்கேஷன் எடுத்தாங்க. And some people have taken a vacation earlier as well. No vacation. ஆனா போதகருக்கு வெக்கேஷனே கிடையாது. Only occasion. வேலை மாத்திரமே. Never even an occasion. எந்த சூழ்நிலையும் இல்லை. Okay, that is what the Christian life. ஆனால் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Not only for you and me. உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமல்ல. Even for the reformers. சீர்திருத்த தலைவர்கள் இப்படி தான் இருந்தாங்க. I talk about just one person. I just close. ஒரு சீர்திருத்த தலைவரை பற்றி நான் சொல்ல விரும்புறேன். Close means closing this. Okay, going to next. முடிக்க போறாரா? No. We are going to start the next one. இந்த பகுதியை முடிச்சு அடுத்த பகுதிக்கு போறோம். அந்த sermon என்னங்கறதை நீங்க பாட்டெல்லாம் கவனிச்சாலே தெரிஞ்சிருக்கும். If you listen to all our worship songs, then you would have understand what my second sermon is going to be. Okay, there was a man called Bishop Nicholas Ridley. Nicholas Ridley என்ற ஒரு சீர்திருத்த தலைவர் இருந்தார். How many of you know that this person? Have you ever heard this person? எத்தனை பேருக்கு இந்த பேர் ஞாபகம் இருக்கு? Nicholas Ridley. நிக்கோலஸ் ரிட்லி என்ற ஒரு பேராயர். If you heard this name, raise your hands. I want to see that. If you heard 1, 2, 3. Nicholas Ridley. நீங்க க்ளூ கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கேட்டுக்கிடுவாங்க. ரொம்ப நொந்து போயிட்டேன். Have you seen December 2025 calendar? கடந்த வருடமான கேலண்டர்ல டிசம்பர் 2025 என்ன படம் இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? Nicholas Ridley and Hugh Latimer. நிக்கோலஸ் ரிட்லி என்பவரை குறித்தும் ஹியூ லாட்டிமர் என்பவரை குறித்தும் எழுதியிருந்தோம். Okay, Nicholas Ridley. I'm going to talk about just that person. நிக்கோலஸ் ரிட்லி இந்த மனிதரை குறித்து சில காரியங்களை சொல்ல Very sharp intellect person. இவர் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு அறிவாளி. Last week our Sunday school children, they just know we have a program like sharing their memory verses. கடந்த வாரம் நம்ம சபை ஆராதனை முடிந்த பின்பாக சண்டே க்ளோஸ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து அவங்க தங்களுடைய கடந்த வருடம் கற்றுக்கொண்ட மனப்பாட வசனத்தை ஒப்புவிச்சாங்க. I was so excited. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. But look at this person. ஆனா இந்த மனுஷனை பார்க்கும்போது, he memorized all the New Testament letters in Greek. All epistles in Greek he memorized. புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற எல்லா நிருபங்களையும் கிரேக்க மொழியிலே அவர் மனப்பாடம் செய்திருந்தார். He was assisting with Thomas Cranmer. Have you heard about Thomas Cranmer? Yes, சும்மா சொல்லி வச்சிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். தாமஸ் கிரான்மர், ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டன்பரி. தாமஸ் கிரான்மர் என்பவர் கேண்டன்பரி என்ற இடத்துல காணப்படுற பிரதம பேராயர். அவரோடு இணைந்து இவர் பணியாற்றி கொண்டிருந்தார். So when they started about the Protestant Reformation and the Reformed doctrines, இந்த புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தம், இந்த சீர்திருத்த சிந்தனைகளை சபைக்குள்ள அவங்க கொண்டு வந்தபோது, so Latimer was there in prison for at least 8 months, I guess. கிட்டத்தட்ட 8 மாதங்களாக 18 months.
18 மாதங்களாக லட்சுமர் அவர்களை சிறைச்சாலையில் அடைத்திருந்தார்கள். Along with the Ridley. கூடவே ரிட்லியும் அடைக்கப்பட்டிருந்தார். These two people were there in prison for 18 months together. இந்த ரெண்டு பேரும் 18 மாதங்கள் சிறைச்சாலையில் இணைந்து காணப்பட்டார்கள். And a day has come, they plan to execute them. ஒரு நாளிலே இவர்கள் இருவரையும் கொலை செய்ய அவங்க முடிவு செய்திருந்தார்கள். So obviously the punishment is burn at the stake. அன்று கொலை செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய காரியம் என்னன்னா கட்டையில கட்டி அவங்களை எரிப்பாங்க. So they tomorrow this Nicholas Ridley and Latimer, they are going to be burned. நாளைய தினத்துல இந்த நிக்கோலஸ் ரிட்லி என்பவரையும் லாட்டிமர் என்பவரையும் கட்டையில கட்டி எரிக்க போறாங்க. So there was a brother. அங்கே ஒரு சகோதரன் இருந்தான். Brother of Nicholas Ridley. நிக்கோலஸ் ரிட்லியோட சகோதரர் அவர். And he was there with him when the sentence was passed. இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டபோது அவரோடு இந்த மனிதர் காணப்பட்டார். And on the night before of his death, தன்னுடைய மரணத்திற்கு முந்தைய இரவிலே, and his brother said, okay, he said, can I stay with you in the prison chamber and giving you assistance and giving you comfort? ஐயா, நாளைக்கு உங்களை கொல்ல போறாங்க, நீங்க மறிக்க போறீங்க. இன்றைய இரவு இந்த சிறைச்சாலையில இந்த வளாகத்தில் வந்து அறையில் உங்களோட தங்கி இருந்து உங்களை ஆறுதலுக்காகவும் உங்களுக்கு உதவி செய்யவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு அவர் கேட்டார். Is there any greater saint than these two people? It is not applicable for you. ஒருவேளை இந்த ரெண்டு பேரை விடவும் பரிசுத்தவான்களாக நம்ம யாராவது இருந்தோம்னா இது உங்களுக்கு பொருந்தாதுன்னு வச்சுப்போம். You know the bloody Mary? நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கீங்க அந்த இரத்த மேரி என்பவர்களை. Queen of England. இங்கிலாந்து தேசத்தின் ராணி. And she was killing all the Protestant reformers. எல்லா புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்த தலைவர்களையும் அவங்க கொலை செய்து கொண்டே வந்தாங்க. And she was about to kill these two guys. அந்த அம்மா தான் இந்த ரெண்டு பேரையும் கொல்ல போறாங்க. They lived a challenging life and they done so much when it comes to the Reformation and the Protestant Reformation. இந்த புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனுக்காக இவர்கள் செய்த காரியங்கள் अनेகம். இவர்கள் ஒரு சவாலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 18 months on the prison. 18 மாதம் சிறைச்சாலை. Tomorrow you are going to be burned in the middle of the road. நாளைய தினம் அந்த தெருவின் மத்தியிலே நீங்கள் கெட்டி எரிக்கப்பட போறீங்க. And the brother is asking, அப்ப அந்த சகோதரர் கேட்கிறார், can I stay with you tonight? இன்றைய தினம் உங்களோட நான் தங்கிக்கலாமா? You need some comfort today. இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் நான் நம்புறேன். But look at his response. அதுக்கு அந்த ரிட்லியோட பதில பாருங்களேன். I intend to go to bed. இல்ல, நான் இன்று உறங்க போகிறேன். And sleep as quietly tonight. நிம்மதியான ஒரு உறக்கம் உறங்க விரும்புகிறேன். As ever I did. எப்பொழுதும் நான் எப்படி நிம்மதியா உறங்குவேனோ அதே போல உறங்க போறேன். Because I know the peace of God. ஏனென்றால் தேவனுடைய சமாதானம் என்னன்னு எனக்கு தெரியுமே. Look at the strength. அவர்களுக்கு இருந்த மன வலிமையை பாருங்கள். Look at the courage. அவர்களுக்கு இருந்த தைரியத்தை பாருங்கள். So you are going to be born tomorrow. ஐயா, நாளைக்கு உங்களை எரிக்க போறாங்க. A company is good for you tonight. உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக கூட ஒருவர் இருந்தால் அது நல்லதுதானே. But they said, okay, no, this day is like another day. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எப்பவும் போல இது இன்னொரு நாள். Every day I'm just going with the peace of God. ஒவ்வொரு முறை நாளும் நான் உறங்க செல்லும்போது தேவ சமாதானத்தோடு தான் உறங்குகிறேன். This day also the same like that. அதே போல தான் இன்றைய தினமும் I will go and sleep with the peace of God because I have peace with God. நான் எப்பொழுதும் போல ஒரு நன்றான ஒரு தேவ சமாதானத்தோடு உறங்க போறேன். ஏனென்றால் எனக்கு தேவனோடு சமாதானம் உண்டு. You know the story. உங்களுக்கு மீதி கதை தெரியும். Both of them came and they know about to tie them. ரெண்டு பேரும் வரும்போது அவர்களை கெட்ட முயற்சி செய்யும் போது, but you know what they did? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? They knelt down அவங்க முழங்கார் படியிட்டு and given a 15 minutes sermon to the audience which is waiting for them to be burned. அவர்கள் உயிரோடு எரிக்கப்படுவதை பார்ப்பதற்கு காண்பதற்கு கூடிய கூட்டத்திற்கு முன்பாக 15 நிமிடம் ஒரு சுவிசேஷத்தை குறித்த பிரசங்கத்தை அவர் செய்தார். They given a very strong gospel message and walked like a soldiers and enter into the fire and dead. ஒரு தீர்க்கமான தெளிவான சுவிசேஷ பிரசங்கத்தை அந்த ஜனங்களுக்கு முன்பாக செய்து முடித்துவிட்டு ஒரு தைரியமான போர் வீரன் போல அந்த தீக்கு முன்பாக நடந்து சென்று எரிந்து மடிந்து போனார். Even in the road this is a place. நீங்க அந்த ரோட்ல பார்க்குற அந்த இடம் தான் அந்த பகுதி. Even now it is there.
இப்பொழுதும் இங்கிலாந்து தேசத்துல இந்த இடம் இருக்குது. And you have that, I mean, no, this is they erected there next to them. அந்த அருகில இந்த கல்வெட்டை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். These are all the people who are a living testimony for us. நமக்கு முன்பாக வாழ்ந்து தேவனுக்கென்று மரித்த இவர்கள் நமக்கு ஒரு சாட்சிகளாக நமக்கு காணப்படுகிறார்கள். So my dear friend, எனக்கு அன்பானவர்களே, let me finish this series with this statement. நான் இந்த தொடர் பிரசங்கத்தை இதோட முடிக்க விரும்புறேன். Walk through today as well as you can and God will undertake your tomorrow. இன்றைய நாள எப்பொழுதும் போல சந்தோஷமாக நீங்க வாழ்கிற வாழ்க்கையை வாழுங்க. நாளை தினத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். Live this day with a perfect relationship with God. தேவனோடு ஒரு சரியான உறவுல இன்றைய தினத்தை வாழுங்க. Take care of this day with the right relationship with God. தேவனோடு ஒரு சரியான உறவு முறை அந்த எண்ணத்தோடு இன்றைய தினம் நீங்க வாழ்க்கையை வாழுங்க. God will take care of your tomorrow. நாளை தினத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். So maybe, just to give your hand to the person who is sitting next to you, உங்க பக்கத்துல இருக்கிற கரங்களை பற்றி may have a good relationship with God today. இன்னைக்கு தேவனோட ஒரு சரியான உறவுல இருக்கிறியா? சொல்லுங்க கைப்பிடிச்சு, have a good relationship with God today. இன்றைக்கு தேவனோட ஒரு சரியான உறவுல இருக்க முயற்சி பண்ணுங்க. God will take care of your tomorrow. நாளை தினத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். Whatever it is. அது என்னவா இருந்தாலும். Okay, I'll just move on to the next topic. அதுக்கு அடுத்த பகுதிக்குள்ளாக என்னோட கவனத்தை திருப்ப விரும்புறேன். You want me to finish or you want me to shift to the next one? இதோட முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அடுத்தது தொடரலாம்னு நினைக்கிறீங்களா? Next one? Okay, then I'll skipping all the illustrations. Paul is asking us to think 8 different things. பவுலடிகளார் பிலிப்பியர் 4:8ல 8 விதமான காரியங்களை நம்மளை சிந்திக்க அறிவுறுத்தி இருக்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். We come back to our original text after a long time. So, of course, he said you need to think about true. அதுல உண்மை உள்ளவைகள் எவைகளோ, and honorable things, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, just things, நீதி உள்ளவைகள் எவைகளோ, pure things, கற்புள்ளவைகள் எவைகளோ, and the next one is a lovely things. அதற்கு அடுத்தது அன்புள்ளவைகள் எவைகளோ. Today we are going to study about this. Think about lovely things. இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து தான் நம்முடைய தியானத்தை தொடர போறோம். அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்திக்க வேண்டும். This particular Greek word has appeared only once in the New Testament. இந்த கிரேக்க வார்த்தை, இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை கிரேக்க புதிய வேறுபாட்டு வேதாகமத்தில் ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Prosphilos, that is the word. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை என்னன்னா prosphilos. So it's appeared only once. அது ஒரே ஒரு முறை தான் நம்முடைய புதிய ஏற்பாட்டு வேதத்தில் வருகிறது. And what is the meaning of it? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? Think about friendly things. நண்பர்களுக்குள்ள ஒரு நன்மையான காரியத்தை நம்ம சிந்திக்கணும். Pleasant things. சாதுரியமான காரியங்களை, nice things, நல்ல காரியங்களை, enjoyable things, சந்தோஷம் கொடுக்கிற காரியங்களை, agreeable things, ஒத்து போகிற காரியங்களை, good natured things, ஒரு நல்ல குணாதிசயம் உள்ள காரியங்களை, and making people get along with you. எல்லாரோடும் ஒத்து போகிற நம்மளோட இசைந்து காணப்படுகிற காரியங்களை. So which means the way people coming, the way you think make the people to come near you. அப்படினா அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம் அன்புள்ள காரியங்களை சிந்திக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மோட நெருங்கி வரத்தக்கதாக அந்த காரியம் காணப்படணும். No, you should not have a long face always. எப்பொழுதுமே அப்படி சோர்ந்து போன ஒரு முகம். You should not have an angry face always. இல்ல எப்பொழுதுமே ஒரு கொடூரமான ஒரு கோப முகம். எப்போ கிட்ட போல கடிப்பாரா மிதிப்பாரான்னு தெரியாது. I don't know whether he'll bite me or stamp on me. எப்போ ஷாக் அடிக்கும் தெரியாது. I don't know whether it will hit on me. எல்லாரும் இத கேட்கலாமா வேண்டாமா? Sometimes you'll think, can I ask this or not? கேட்டா வெடிச்சிருமே. The moment I touch it, I'll face an atom bomb. இது ஹஸ்பண்டுக்கும் பொருந்தும், ஒய்ஃபுக்கும் பொருந்தும். இது கணவனுக்கும் சரிதான், மனைவிக்கு இது உண்மைதான். some husbands they'll have a nature of parking in the morning. ஒரு சில கணவர்களுக்கு அதிகாலையில பார்க் பண்ற ஒரு பழக்கம் இருக்கும், குறைக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். and biting in the evening. சாயந்தரம்னா கடிக்கிற பழக்கம் இருக்கும். and போதும் some kind of nature. ஒரு நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய whenever the kids are coming along with their progress report, பொதுவா இந்த சின்ன குழந்தைங்க அந்த progress report அப்பாட்ட வந்தா, இப்போ அப்படி இல்ல, முன்னால சொல்றேன், not now but in our olden days. so we look at the mood of the father. நம்ம வரும்போதே அப்பா என்ன மூட்ல இருக்காருன்னு பார்த்துட்டு தான் வரோம். If the father is happy face, அப்பா சந்தோஷமா இருந்தாருன்னா, then we'll just show the high score first. முதல்ல நல்ல மதிப்பெண் எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிச்சிருவோம். and dad will just go on high. அப்படி சந்தோஷத்துல ஒரு வசந்து போயிட்டே இருப்பாரு. அப்படி ரைட்டா ஃபெயில் ஆன சப்ஜெக்ட் next, and slowly will bring the subjects which you have failed. அவருக்கும் தெரியும். Father also know it very well. So that is
மூடு பார்த்து செயல்படணும். That's how we do. We act as based on the mood of the people. Sorry to say this. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. If you are a Christian, ஆனா நீங்க கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா your wife மனைவியோ or your husband இல்ல கணவனோ or your children இல்ல உங்க பிள்ளைங்களோ should not approach you based on your mood. உங்க மூட பொறுத்து நீங்க என்ன விதமான உணர்ச்சியோட நீங்க காணப்படுறீங்களோ அதை பொறுத்து உங்களை அப்ரோச் பண்றக்கூடிய ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. The highest virtue of Christianity is showing love and thinking love always. இந்த கிறிஸ்தவ சமயத்தின் மிக சிறந்த உன்னதமான குணாதிசயம் என்னன்னா எப்பொழுதுமே அன்பு காண்பிப்பதும் அன்பானவைகளையே சிந்திப்பதும். நீங்கள் லவ்னு வேற பேர் நினச்சிடக்கூடாது. ஸோ when I say love, don't take it in other way. பட் எனக்கு அதை விட்ட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற தெரியல. But I also don't have any other best example other than that love. Look at maybe just I don't know, all the people not have that privilege, but let me tell you, if you have the privilege of love somebody, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கான்னு கேட்டா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஒருவேளை உங்களுக்கு ஒருவரை காதலிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா, especially I'm talking about that love, அந்த காதல், அந்த அன்பை குறித்து தான் பேசுறேன். Look at your tone. Do you remember your tone? உங்களுடைய அந்த வார்த்தை நீங்க வெளிப்படுத்துற விதத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Do you remember when they done a mistake, how did you treat them? நம்ம காதல் வயப்பட்டிருக்கும் போது அவங்க தப்பு பண்ணா கூட எப்படி செய்வோம்? காதல் வயப்பட்டிருக்கும் போதா? How you quickly forgive them? எவ்வளவு வேகமாக அவங்களை நம்ம மன்னிச்சிரோம். Whatever the blunder mistake they did, you said okay, no, it's okay. அவங்க எவ்வளவு மோசமான தப்பு செஞ்சாலும் நாம எப்படி அதுக்கு பதில் செய்றோம்? You don't angry with them. அவங்க மேல நம்ம கோவப்படுறது இல்ல. At any point of time you always having the smiling face. என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு சிரித்த ஒரு காரியம் காணப்படும். It seems இங்க பாருங்க ஆனா போதும், அப்படியே விட்டு போயிருங்க. போதும் ஃபைன் அண்ணா, thank you. I mean, it seems like always have a mask of smiling. எப்பொழுதுமே நம்ம ஒரு முகமூடி போட்டுருப்போம். என்ன முகமூடி? நான் சிரித்த ஒரு முகமூடி. Even you are waiting for 1 hour, ஒரு மணி நேரம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாலும் somebody says, யார் சார் 1 hour? எத்தனை மணி நேரம் தெரியுமா? You are waiting for 1 hour. For some it is 1 hour, for some it is multiple hours. You will get irritated inside. உள்ளுக்குள்ள அவ்வளவு கடுப்பு இருந்தாலும், but when the moment she or he comes, அந்த பையனோ இல்ல அந்த பொண்ணோ வந்தாங்கன்னா, hi, love, காதல், அன்பு, love. If you know, maybe if you fortunately or unfortunately got married that same girl, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, நீங்க யாரை காதலிச்சீங்களோ அவங்களே உங்களுக்கு திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு நடந்துச்சுன்னா, after 10 years, 10 வருடம் கழித்து, just make them to wait for just 10 minutes. 10 நிமிஷம் அவங்களை காக்க வச்சு மட்டும் பாருங்க. Just make them for 10 minutes. 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு பாருங்களேன். You will find, I mean, like, man being, human being to the animal being. மனுஷனா இருக்க மாட்டார், மிருகம் மாதிரி செயல்படுவார். I mean, God, நான் உன்னை என் இமேஜ்ல தான் படைச்சேன், எப்படா மாறுறேன்? Yeah, that is no. See, that is the problem of love. இன்னைக்கு இந்த அன்புல இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். But Paul tells us, ஆனா பவுல் அடிகளார் சொல்லும்போது, program your mind. உங்க மனதை நீங்க எப்படி வச்சிருக்கணும்னா, always thinking lovely things. எப்பொழுதுமே அன்புள்ளவைகளை சிந்திக்க வேண்டும். Just know about to forgive. எப்பொழுதுமே மன்னிக்கிற குணம். No, about to know showing concern. எப்பொழுதுமே கருணை காட்டுகிற ஒரு இருதயம். About to care. அன்பு செலுத்துகிற இருதயம். About to plead. மற்றவர்களுக்காக தாழ்ந்து போகிற about இருதயம். to help. உதவுகிற காரியம். About to support. அவர்களை தாங்குகிற காரியம். about leaning the shoulder. தோள் கொடுக்கிற ஒரு இருதயம். Irrespective of mistakes, about to correct them. தவறுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்ன தவறா இருந்தாலும் அவர்களை உருவாக்குகிற ஒரு இருதயம். about to lift them. உயர தூக்குகிற இருதயம். about to encourage them. உற்சாகப்படுத்துகிற. about to motivate them. ஊக்கப்படுத்துகிற. not putting them down. ஒரு காலம் கீழே தள்ளாத. not shouting at them. அவர்கள் மேலே கோபப்படாம. not breaking them. அவர்களை உடைக்காம. but building their hearts. அவர்களை உருவாக்குகிற. irrespective of their mistakes. அவர்கள் என்ன விதமான தவறுகள் செய்திருந்தாலும், irrespective of your poor situations, நீங்கள் எந்த விதமான கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், whatever the atmosphere may be, சுற்றி இருக்கும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், irrespective of the way they behave, அவங்க எப்படி செயல்பட்டாலும் சரி, irrespective of the way they treat you, இல்ல அவங்க எப்படி உங்களை நடத்தினாலும் சரி, irrespective of the way they respect you, அவங்க எந்த விதத்துல உங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் சரி, whether they honor you or insult you or just shame, no putting shame on you, but still
always program your mind to respond and react according to love. அவர்களுக்கு கனம் கொடுத்தாலும் சரி, இல்லை கனவீனப்படுத்தினாலும் சரி, இல்லை உங்களை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் சரி, உங்க மனதை நீங்க எப்படி செதுக்கி இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் அதற்கு பதில் சொல்லும் போதும் அதற்கு மறுதரம் நம்ம செய்யும் போதும் அன்புள்ளவைகளாகவே செயல்பட வேண்டும். Think lovely. அன்புள்ளவைகளே சிந்தியுங்கள். Think love. அன்புள்ளவைகளை சிந்தியுங்கள். What do you mean by think love? ஐயா, அன்புள்ளவைகளை சிந்திக்கிறதுனா என்ன? What do you mean by think love? அன்புள்ளவைகளை சிந்திப்பதுனா என்ன? For example, if a person is always thinking about that one girl, a person who is always thinking about that one girl, உதாரணத்திற்கு ஒரு மனிதன் எப்பொழுதுமே ஒரு அந்த பெண்ணை குறித்து சிந்திக்கிறார் என்றால், always is thinking what will know, how can I make her happy? எப்பொழுதுமே அவருடைய மனதில் என்ன தோணும்னா, எப்படி நான் அந்த பெண்ணை சந்தோஷப்படுறது, how can I impress her, எப்படி அந்த பெண்ணை இம்ப்ரெஸ் பண்றது, what kind of gift I can give to her, என்ன விதமான பரிசு அந்த பெண்ணுக்கு கொடுக்கலாம். oh later 3 months down the time she'll have her birthday, ஒருவேளை 3 மாதம் கழித்து அந்த பெண்ணுக்கு பிறந்த நாள் வருமா இருக்கும். what kind of surprise I can give, எந்த விதமான ஆச்சரியத்தை கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் மேரேஜுக்கு அப்புறம் பர்த்டே எப்போங்கிறதே தெரியாது, ஒரு விஷயம். பட் ஆஃப்டர் மேரேஜ் வில் forget the birthday, that's a different story. If you just suck your mind, உங்க மனதை முழுவதுமாக அப்படி உறிஞ்சி வெளியெடுத்து, and if you put a pattern graph, அதுல ஒரு பேட்டர்ன் கிராஃப் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, everything is related to that girl. உங்களுடைய மனதில் ஓடுற எல்லா சிந்தனைகளுமே அந்த பெண்ணுக்கு குறித்ததாகவே காணப்படும். In that same way, அதே போல அந்த கேர்ளை வைக்கிற இடத்துல, the place where you have kept the girl, put your brother, உங்களுடைய சகோதரனை வைங்க. நினைச்சு பார்க்க கருப்பா இருக்கு சார், எப்படி இருக்கல? No, the way, I don't know how many of you have experienced that, but if you already experienced love and so on, put your brother in that side, in that place. ஒருவேளை இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அனுபவமா புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை காதல் இந்த காரியங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க உங்க காதலியை வச்சு அந்த இடத்துல எப்படி சிந்திப்பீங்களோ அதே இடத்துல உங்க சகோதரனை வச்சு நீங்க சிந்திச்சீங்கன்னா, what best I can do my brother, என் சகோதரனுக்கு எந்த சிறந்ததை நான் செய்வது, how can I help my brother, என் சகோதரனுக்கு எப்படி உதவுவது, how can support my brother, என் சகோதரனுக்கு எப்படி தோள் கொடுப்பது, how can edify my brother, என் சகோதரனை எப்படி உருவாக்குவது, how can I forgive his mistakes, என் சகோதரனுடைய தவறுகளை எப்படி மன்னிப்பது, oh I should forget his mistakes, அவருடைய தவறுகளை நான் மறக்கவும் செய்யணுமே, at any point of I should show love, எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு அன்பு செலுத்தணுமே, whether he is giving respect or me or not, அவர் என்ன மரியாதை செலுத்துறாரோ இல்லையோ நான் அவருக்கு மரியாதை whether he is செலுத்தணுமே, inviting me or not, அவர் என்ன இன்வைட் பண்றாரோ இல்லையோ நான் அவரை இன்வைட் பண்ணணுமே, whether he likes me or not, அவருக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, how can I do a good thing to him, அவருக்கு நான் எப்படி நன்மை செய்வது. always have this mindset. எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கணும். This is what the fundamental teaching of think lovely. அன்புள்ளவைகளே சிந்திங்கள்னு சொல்லும்போது இதுதான் அடிப்படை செய்தி. And when it comes to love, இந்த அன்புன்னு சொல்லும்போது Bible was talking about two different love. வேதத்துல 2 விதமான அன்பை குறித்து நாம் பார்க்க முடியும். So charity love and brotherly love. ஒன்று சகோதரனுக்கு காண்பிக்கிற அன்பு, இன்னொன்று கருணை நிமித்தமாக காட்டுகிற அன்பு. I'll show you the scriptures now. நான் அதற்கு வேத வசனங்களை உங்களுக்கு Turn காண்பிக்கிறேன். your Bible to Romans chapter 12 verse 9. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். Look at this. Let love be genuine, abhor what is evil, hold fast to what is good. அந்த வசனம் சொல்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். And 12:10. 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். Love one another with brotherly affection, outdo one another in showing honor. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். Let me give a little bit context of this passage. இந்த வேத பகுதியுடைய பின்னணித்தை கொஞ்சம் விளக்க விரும்புறேன். By the way, before I start, how many of you watching Salvation TV regularly? Vidile Thiri program. How many of you watching regularly? 1, 2. Praise God for the people those who are not watching. எத்தனை பேர் நீங்க ஒருவேளை சால்வேஷன் ப்ரோக்ராம் கேட்கலனா உங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? You know why? அந்த பிரசங்கத்தை தான் பண்ண போறேன் இப்போ. Because I have already shared this preaching over there. So the couple of episodes I have spoken about this. ஒரு சில நாட்கள் இந்த காரியத்தை குறித்து நான் அங்க பிரசங்கம் செய்தேன். So let's look at the context. அதனுடைய பின்னணியை நாம் பார்ப்போமே. So when you look at the book of Romans, ரோமர் புத்தகத்தை பார்க்கும்போது 1 to 11 it's all about doctrine. முதல் 11 அதிகாரங்களும் சத்திய கோட்பாடுகளை
மாறுபாடுகளை குறித்து பவுலடிகளார் So Paul is talking too much about, Paul was talking in an extended way explaining the gospel. சுவிசேஷம்னா என்ன என்பதை மிக விவரமாக தெளிவாக அவர் விளக்கி முதல் 11 அதிகாரங்கள் எழுதுகிறார். Okay, all doctrine is over. இப்போ எல்லா சத்தியங்களும் சொல்லி முடித்தாயிற்று. So what? அதனால என்ன? So now you know what God has done for you, and in response how you are going to live. தேவன் எனக்காக என்ன செய்தார் என்பது இப்பொழுது எனக்கு தெரிந்து விட்டது. இப்பொழுது இதற்கு பிரதியுத்தரமாக மாறு உத்தரவாக நான் எப்படி வாழ வேண்டும்? So what to believe and how to live. எதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், இல்ல எப்படி வாழ வேண்டும்? So Paul was writing first what to believe. முதலாவதாக எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் எழுதுகிறார். And from 12th chapter Paul is asking how to live. 12ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் விளக்குகிறார். Let me put it this way. The first 11 chapters is talking about a belief system. இல்ல இப்படி சொல்றேனே, முதல் 11 அதிகாரங்களும் நம்முடைய விசுவாச காரியங்களை குறித்து பேசுகிறது. And 12th chapter onwards how to behave. 12ஆம் அதிகாரத்தில் வாழ்க்கையின் நடைமுறை காரியங்களை குறித்து பேசுகிறது. So Christian beliefs and Christian behavior. கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையும் கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையும். And here when it talks about this love, இந்த இடத்துல பவுலடிகளார் அன்பை குறித்து பேசுகிறார். look at me, when you look at this passage, நீங்கள் இந்த பகுதியை பார்க்கும்போது I'll show you one pattern and just move on to the text. இல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து அது கூட நான் அடுத்து கடந்து செல்ல விரும்புறேன். Paul is talking about all the spiritual gifts. பவுலடிகளார் எல்லா ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். And switching the gear to love. அதிலிருந்து அன்பை குறித்து பேசுகிறார். Why Paul is talking in that way? ஏன் இந்த ஒரு விதமாக அவர் விளக்குகிறார்? In the same way, if you go to 1 Corinthians chapter 12, இதே போல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க Paul is பார்த்தீங்கன்னா talking about all the gifts. எல்லா ஆவிக்குரிய வரங்களை பற்றி And பேசுகிறார். even 14th chapter he is talking about the gifts. மறுபடியும் 14ஆம் அதிகாரத்துல வரங்களை பற்றி But பேசுகிறார். 13th chapter he is talking about love. ஆனா 13ஆம் அதிகாரத்துல அன்பை குறித்து பேசுகிறார். Why is it pattern? Why is this pattern? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? So Paul is talking, guys, you are so enthusiastic when it comes to gifts of the Holy Spirit. இன்னைக்கு இருக்கிற சபையை நீங்கள் இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து ரொம்ப ஆர்வமுடையவரா இருக்கிறீங்க. Oh, you have a lot of interest in it. இதுக்கு மேல ரொம்ப ஆர்வம் இருக்குது. But when you look at Corinthians, Paul is saying, okay guys, now let me show you a better gift. ஆனால் பவுலடிகளார் கொரிந்தியர்கள் நிருபத்துல சொல்லும்போது இதிலும் மேலான ஒரு வழியை உங்களுக்கு Oh, விளக்குகிறேன். you are all enjoying tongues. ஐயா, நீங்கள் அந்நிய பாஷைகளை சந்தோஷமா நினைக்கிறீங்களே. But more than tongues, there is a prophecy. ஐயா, அந்நிய பாஷைகளை விடவும் தீர்க்கதரிசனம் மேலானது. More than prophecy, the best, the epic, the supreme thing of Christianity is love. ஆனால் இந்த தீர்க்கதரிசனத்தை விடவும் மேலானது, சிறந்தது, உயர்ந்தது கிறிஸ்தவன்னு சொல்லும்போது அதன் உச்சில காணப்படுறது என்னன்னா அன்பு. And when Paul was writing to Galatians chapter 5, பவுலடிகளார் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எழுதும்போது when he was talking about so many the character of the Holy Spirit or the fruit of the Holy Spirit, பவுலடிகளார் ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய கனிகளை குறித்து அவருடைய குணங்களை குறித்து பேசும்போது the first thing he said love. முதல் கனியாக அவர் அன்பை குறித்து எழுதுகிறார். My dear friend, let me tell you, என கண்மான திருச்சபை நான் அதை சொல்கிறேன். the supreme ethic of Christianity is not gifts but love. ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக காணப்படுவதன் அடையாளம் வரங்கள் அல்ல, அன்பு. Why this love is so great? ஏன் இந்த அன்பு அவ்வளவு சிறந்தது? What is the greatest problem in the world? Tell me, what is the greatest problem in the world? ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? What is the greatest problem? Let me put it in this way. If starving is the greatest problem, ஒருவேளை பஞ்சம் தான் உலகத்துல இருக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனைனா, the huge supply of food is the solution. அதனுடைய தீர்வு என்னவா இருக்கும்னா எல்லாருக்கும் தேவையான உணவை கொடுப்பது. If sickness is the greatest problem, ஒருவேளை சுகவீனம் தான் மிகப்பெரிய பிரச்சனைனா, if you got the medication, that is the solution. அதற்கான மருத்துவம் கிடைச்சதுன்னா அது அதற்கான தீர்வு. So when the huge supply of food comes, the problem of starvation is going away. எல்லாருக்கும் தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கும்போது அந்த பட்டினி என்ற ஒரு பிரச்சனை முடிந்து போகிறது. When the medication has been invented, the problem of the sickness will be gone. எப்பொழுது அந்த மருத்துவம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கும் போது அந்த சுகவீனம் என்ற ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது. Okay, in that perspective, what is the greatest problem of sin? Not the food, not the starvation. What is the greatest problem of the world? இதே சூழ்நிலை யோசிச்சீங்கன்னா இந்த உலகத்துல காணப்படுறது மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மிகப்பெரிய பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்தோட பிரச்சனை selfishness.
அது டாபிக் கரெக்ட் பண்ணுறேன். வாட் இஸ் செல்ஃபிஷ்னஸ், வாட் எல்ஸ், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் வேர்ல்டு? ஈகோ, மணி, enmity, pride, அந்த sin இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. All these things are byproducts. நாம் சொன்ன கோபமோ, ஈகோவோ, பொறாமையோ, பெருமையோ, இதெல்லாவற்றின் அடிப்படை என்னன்னா பாவம். அந்த பாவத்தின் விளைவுகள் தான் இவை. When corona has come, இந்த கொரோனா தொற்று நோய் வந்தபோது everybody was looking for only one thing. எல்லாரும் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்த்தாங்க, vaccine. தடுப்பூசி. Whether it will work out or not, but everybody is expecting vaccine. அது வேலை செய்யுமோ செய்யாதோ, ஆனா எல்லாருடைய எதிர்பார்ப்பு தடுப்பூசி. Once vaccine comes, தடுப்பூசி வந்த உடனே somehow people got the confidence. ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. Okay, even corona comes, okay, we have vaccine. கொரோனா வந்தாலும் பிரச்சனை இல்லப்பா, நமக்கு தடுப்பூசி இருக்கு. So when the vaccine comes, when the solution comes, the intensity of the problem is gone. அந்த தடுப்பூசி, அந்த மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த தொற்றினுடைய வீரியம், அதை நாம் பார்த்து கொண்டிருந்த பயம் குறைந்து போனது. So when the intensity of the problem increases, அந்த பிரச்சனையோட தாக்கம் கூடும்போது the solution of the problem is also more valuable. அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதிக வேல்யூபிளா, ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குது. Let me put it this way. எப்படி சொல்றேனே, if you have a paracetamol at your home, உங்க வீட்ல ஒரு பாராசெட்டமால் இருந்துச்சுன்னா அது பத்திரமா பீரோல வச்சு பூட்டி வச்சிருக்கீங்க, கரெக்ட்டா? will you lock it and keep it safe in your lockers? ஆமாவா இல்லையா? paracetamol, no, anywhere you can get it. பாராசெட்டமால் மாத்திரை தானே, சும்மா போடுப்பா, தொலைஞ்சு போச்சனால எங்கனாலும் கிடைக்கும். But if they find a medication for AIDS, ஆனா ஒருவேளை எய்ட்ஸ் தொற்று நோய், எய்ட்ஸ் வியாதிக்கு ஒரு மருத்துவம் கண்டுபிடிச்சாங்கன்னா, and they got only one vial of medication, ஒரே ஒரு குப்பி மருந்து மட்டும் தான் உலகத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க, and they given the vial to you, அதை உங்க கரத்துல கொடுத்தாங்கன்னா how do you keep it? அதை எப்படி பத்திரமா வச்சுப்பீங்க? Now both are medications. ரெண்டுமே மருந்து தான். Paracetamol is also medication, பாராசெட்டமாலும் மருந்து தான், and this vial contain, that is also medication. இந்த குப்பிக்குள்ள இருக்கிறதும் மருந்து தான். But how do you treat this? ஆனா இந்த குப்பியை நீங்க எப்படி பாக்குறீங்க? This is more valuable than the biggest medical center. ஐயா, இந்த சின்ன குப்பி மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் சென்டரை விடவும் விலை உயர்ந்தது, முக்கியமானது. Leave the paracetamol, leave all the capsules, leave all, keep this in focus. ஐயா, அந்த பாராசெட்டமால் விட்டுருங்க, மத்த எல்லா மாத்திரையும் விட்டுருங்க, இது ரொம்ப கவனமா பத்திரமா வச்சுக்கோங்க. The greatest problem of humankind was sin. இந்த உலக மனித இனத்திற்கே காணப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பாவம். And the solution for that sin is love. அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னா அன்பு. Love covers all sins. அன்பு சகல பாவத்தையும் மூடும். Where is the best example? அவருடைய சிறந்த எடுத்துக்காட்டை எங்க பார்க்கலாம்? Your sin and my sin. உங்க பாவத்தையும் என் பாவத்தையும். In the entire world, all of their sins have been covered by God's love. இந்த உலகத்துல காணப்பட்ட எல்லா மனிதனுடைய சகலவித பாவங்களையும் தேவனுடைய அன்பு மூடியது. When devil giving the greatest problem of sin, God bring the greatest solution of love. ஒருவேளை பிசாசானவன் மிகப்பெரிய பிரச்சனையான இந்த பாவத்தை கொண்டு வந்தபோது அதற்கு மிகப்பெரிய தீர்வான அந்த அன்பை தேவன் அருளினார். So the valuable thing in this world is love. அப்போ இந்த உலகத்திலே மிக விலை உயர்ந்தது எதுனா இந்த அன்பு. More than gifts, வரங்களை பார்க்கிலும், more than anything, மற்ற எல்லாவற்றையும் பார்க்கிலும், nothing can solve the problem of sin, but only one entity can solve the problem of sin, that is love. ஐயா, இந்த பாவ பிரச்சனை எதாலும் தீர்க்க முடியாது. இந்த பாவ பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே காரியம் இருக்குனா அது அன்பு மாத்திரமே. That is what Bible says, the love is a supreme ethic. ஆகவே தான் வேதம் சொல்கிறது அன்பு அது மிக சிறந்த மேன்மையான ஒரு வழி. So when it comes to love, it's talking about two different loves. வேதத்தில் இந்த அன்பை இரண்டு விதமாக நாம் பார்க்க முடியும். One is a charity love, ஒன்று கருணையின் மூலமாக காட்டப்படுகிற அன்பு. another one is a brotherly love. இன்னொன்று சகோதரனுக்கு காட்டப்படுகிற அன்பு. Look at this passage, இந்த பகுதியை பாருங்க. Romans 12:9. ரோமர் 12:9. It's talking about your love be genuine. உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. But 12:10 talking about love one another with a brotherly affection. ரோமர் 12:10 சொல்லும்போது சகோதர ஸ்நேகம், ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். So earlier it is talking about general love, முதலாவதாக பொதுவா அன்பை குறித்து பேசுகிற வேதம், and the second it is talking about brotherly love. இரண்டாவதாக சகோதர ஸ்நேகத்தை குறித்து பேசுகிறது. Not just in one place. ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல. Turn to 3 John 1:5. 3 யோவான்
ஒன்றாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. Beloved, it is a faithful thing you do in all your efforts for these brothers, strangers as they are. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். So it is one is you are doing out of brotherly love, another one is out of charity love. ஒன்று என் சகோதரனுக்கு காண்பிக்கிற அன்பு, இன்னொன்னுக்கு கருணையின் மூலமாக அந்நியருக்கு காண்பிக்கிற அன்பு. Look at 2 Peter 1:7. 2 பேதுரு 1:7. And goodness with brotherly affection and brotherly affection with love. தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். So always Bible is talking about two different loves. அப்ப எல்லா இடத்துலயும் வேதம் ரெண்டு விதமான அன்பை நமக்கு காண்பிக்கிறது. Have a love towards your brother. என் சகோதரனுக்கு மேல எனக்கு ஒரு அன்பு இருக்கணும். And have a love to the society. அதே போல சமுதாயத்தின் மேலயும் எனக்கு ஒரு அன்பு இருக்கணும். 1 Peter chapter 1 verse 22. 1 பேதுரு 1:22. Having purified your souls by your obedience to the truth for a sincere brotherly love, love one another earnestly from a pure heart. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். So two different loves. அப்பனா ரெண்டு விதமான அன்பை பார்க்க முடியுது. As a Christian, ஒரு கிறிஸ்தவனாக we all know that we need to love God. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம தேவன் மேல அன்பா இருக்கணும். Of course it is true, we need to love God. ஆமா, அதுதான் அடிப்படை, அதான் உண்மை. நம்ம தேவனை அன்பு கூறணும். How can you love God? எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுவது? Obey his commandments. அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதன் மூலமாக. Love your brethren. நம்முடைய சகோதரனை சிநேகிப்பதின் மூலமாக. Do something for God. தேவனுக்காக சில காரியங்களை செய்வதின் மூலமாக. And hate the world and love God. உலகத்தை வெறுத்து தேவனை பற்றிக்கொள்வதன் மூலமாக. Four basic principles when it comes to love God. தேவனை நேசிப்பதுனா அடிப்படை இந்த நாலு விஷயம் தான். But let's look at the brotherly love. Is it so important? ஆனா இப்போ இன்னொரு பக்கத்துல சகோதர சிநேகம் காணப்படுதே, இதை நம்ம பார்க்க போறோம். இது அவ்வளவு முக்கியமா? Very very fundamental teaching of Christianity. கிறிஸ்தவ சமுதாயத்தோட அடிப்படை செய்தி இது. But let's see whether we got cleared this paper or not. ஆனா இந்த அடிப்படை பரீட்சையில நம்ம தேர்றோமா இல்லையான்னு இன்னைக்கு சோதிச்சு பார்க்க போறோம். Okay, who are you? If I ask one question, who are you? What would be your answer? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ஐயா நீங்கள் யார் அப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அது கேட்குற ஆளை பொறுத்து அப்படிங்க கூடாது. இங்க இருந்து நான் கேட்குறேன், who are you அப்படின்னு கேட்டா அதான சொல்லி ஆகும். Who are you? ஒன்று I'm an IT engineer. நான் ஒரு தொழில்நுட்ப வல்லுனர். And my CTC is about 10 lakhs. நான் வருடத்திற்கு 10 லட்சம் சம்பளம் வாங்குறேன். My age is 26. என்னோட வயது 26. இப்போ புரியும் நினைக்கிறேன் எந்த கேள்விக்கு who are you உண்டு. உங்ககிட்ட பொண்ணு இருக்கா? அந்த who are you இல்லை இது. We are not asking who are you to get a bride. Okay, who are you means you are all child of God. நீங்கள் யாருன்னு கேட்டா நம்ம சொல்ற காரியம் நான் தேவனுடைய புத்திரன். இன்னொரு டெர்மினாலஜி இருக்குல்ல when it comes to Christians, who are you னா நம்ம என்ன பண்ணலாம்? We are all the bride. Christians இன்னும் கொஞ்சம் who are we னா biblically who are we னா சத்தமா சொல்லுங்க, என்னது? Disciples of Jesus Christ. நம்மளை ஒருவேளை கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்மளை குறித்து அழைக்கும் போது நாம் யாருன்னு கேட்குற இன்னொரு கேள்விக்கு ஒன்று தேவனுடைய புத்திரன் சொல்கிறோம், இன்னொன்று என்னன்னா நம் தேவனுடைய சீஷர்கள். Okay, now I ask a question. I want you to raise your hand, diligently. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன், உண்மையாக நீங்கள் யோசிச்சு கரங்களை உயர்த்தி பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். Raise your hand if you are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னா உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாமா? மீதி எல்லாரும் சைல்ட் ஆஃப் டெவிலா? ஏன்னா ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷனே கிடையாதுங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஆர் a child of God. தேவனுடைய பிள்ளைனா எல்லாரும் கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். கீழே போடுறீங்க வச்சிருங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஆர் a disciple of Jesus Christ. இயேசுவின் சீஷன்னா உங்க கரங்களை அப்படியே உயர்த்தி வச்சுக்கோங்க. டக்குனு ஒரு சிலர் கீழே போட்டாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல பிப்ளிக்கலா, பட் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. Disciple of Jesus Christ, raise your hands. Okay. Small litmus test right now. கீழே போட்டுருங்க. You can put your hands down. We are going to do a small test. Small, litmus test. Science, 7th standard science, whether it is acid or base. Just one paper will tell you whether it is acid or base. நம்ம ஒருவேளை 7ஆம் வகுப்பு நம்ம அறிவியல் பாடத்தில் படிச்சிருப்போம், அந்த லிட்மஸ் டெஸ்ட் அது ஆசிடா இல்லை பேஸாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பேப்பர் மூலமாக சோதிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சின்ன சோதனை நமக்கு. 2 verses. 2 வசனத்தை வச்சு. John chapter 13 verse 35. யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். By this all people will know. By this all people will know that you are my disciples if you have love for one another.
எல்லாரும் எப்படி அறிந்து கொள்வார்கள் சொல்லி இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் எதை அறிந்து கொள்வார்கள்னா, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் எப்படி அறிந்து கொள்வார்கள் என்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதின் மூலமாக. Look at எல்லாரும், by all the people. வேதம் தெளிவா சொல்லும்போது எல்லாரும் என்ற வார்த்தை பயன்படுத்து. All people means it's all outside the community, outside community. எல்லாரும் என்று பார்க்கும்போது நம்முடைய சமுதாயத்தை தாண்டி வெளியே இருக்கிற எல்லா ஜனங்களும். So when they see me, அவர்கள் என்னை பார்க்கும்போது they should know that I am a child of God. அவர்கள் மத்தியிலே நான் தேவனுடைய புத்திரன் என்று காணப்பட வேண்டும். Not by my white dress, என்னுடைய வெள்ளை அங்கியின் மூலமாக அல்ல, not by shortcut, இல்ல முடியை குறைச்சு வெட்டுறதுனால இல்ல, not based on whether I'm putting jewelry or not, இல்ல நான் நகை அணிகிறேனா இல்லையா இதை பொறுத்து இல்ல, or having the Bible always like this and walk, இல்ல எப்பொழுதுமே வேதத்தை நெஞ்சோட அப்படி வச்சுக்கிட்டு நடக்கிறதுனால இல்ல, or not based on always coming to Sunday, Sunday service, இல்ல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வருவதனால இல்ல, not based on speaking in tongues, இல்ல அந்நிய பாஷைகள்ல பேசுவதனால இல்ல, not based on the prophecy, இல்ல தீர்க்க தரிசனங்களால் இல்ல. the basic litmus test, if you are a Christian, you need to show love. நீங்கள் கிறிஸ்தவரா இல்லையா என்பதற்கு அடிப்படை தேர்வு தாள் என்னன்னா, அன்பு காண்பிக்கிறீங்களா இல்லையா என்பதுதான். My dear friend, if you don't have love, எனக்கு அன்பான திருச்சபை, ஒருவேளை நம்மகிட்ட அன்பு இல்லைன்னா, or if people testifying like that person always angry and rage and irritating person, let me tell you, you need to validate your Christianity. ஒருவேளை நம்மளை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கும்போது, ஐயா அந்த மனுஷனா எப்போ பார்த்தாலும் கோபமா இருப்பார், எப்போ பார்த்தாலும் எரிச்சலா இருப்பார், எப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவார், இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்ம பார்த்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் சோதித்து பார்க்கணும், உண்மையாகவே நான் ஒரு கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேனா. Another scripture, இன்னொரு வசனம், 1 John chapter 3 verse 10. 1 யோவான் 3:10. Look at the way John is writing. இங்க யோவான் என்ன விதமா எழுதி இருக்காருன்னு பாருங்க. By this it is evident who are the children of God and who are the children of the devil. Whoever does not practice righteousness is not of God, nor is the one who does not love his brother. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. Now you raise your hands if you are a child of God. இப்போ உங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க, நீங்க இயேசுவின் தேவனுடைய புத்திரனா இருந்தீங்கன்னா. ஒரே ஒரு கை, 2 3 இன்னும் வெயிட் பண்ண தூக்குவீங்களோ? I give a small test now. ஒரு சின்ன ஒரு தேர்வு நமக்கு வைக்க போறோம். Close your eyes. கண்களை மூட போறீங்க. All close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் ஏற்கனவே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ரொம்ப வலிக்கும் எனக்கு. அது ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அண்ட் இமேஜின். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Do you have angry or rage with any one brother or person in this world? இந்த உலகத்தில் யார் மேலேயாவது இல்லை எந்த சகோதரன் மேலேயாவது எனக்கு ஏதாவது ஒரு கோபம், ஏதாவது ஒரு எரிச்சல் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. One face, ஏதாவது ஒரு முகம். If you have that one face, with whom you have rage or enmity or jealous or angry, if you have that one face, just remember that face and open your eyes. ஒருவேளை ஏதாவது ஒரு முகம் உங்கள் நினைவுக்கு, இவர் மேலே எனக்கு ஒரு கோபம், இவர் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு இல்லை ஒரு பகை இருக்குதுன்னு உங்கள் மனசுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த முகத்தை மனசில் வச்சுக்கொண்டு உங்கள் கண்களை நீங்கள் அப்படி திறக்கலாம். Is there any one can claim, no, I don't see anybody? ஐயா அப்படி இருந்தால் கைத்தி காட்டு. யாருடைய முகமே என்னுடைய எண்ணத்தில் என் மனசில் வரவே இல்லை அப்படின்னு உண்மையாக நீங்கள் சொல்ல முடிஞ்சுன்னா உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. Before raise your hands, let me give one more attribute with respect to this. நீங்கள் கரங்களை உயர்த்த முன்னாடி இன்னொரு காரியத்தை நான் அதோட தொடர்படுத்தி சொல்லிடுறேன்.
Many faces has come. I don't know which face I need to identify. Maybe that problem will be there for always. ஐயா நிறைய முகம் வந்துச்சு, எந்த முகம்னு எடுக்கிறதுன்னு தெரியல. எவன சொல்லன்னு தெரியல சார். I know that problem is there always, but is there any saint over here who doesn't even remember just one face? அப்படி நிறைய பேர்லாம் எனக்கு வரல சார், எனக்கு ஒருத்தருமே அப்படி பகையாட்டு வரல அப்படின்னு சொல்ற பரிசுத்தவான் யாராவது இங்க இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பிக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா, if there is no one like that, this sermon is for you. இந்த செய்தி உங்களுக்குன்னாது. My dear brother, எனக்கு அன்பானவர்களே, you can speak in tongues, உங்களால அந்நிய பாஷையில பேசலாம், you can prophesy, தீர்க்க தரிசனம் சொல்லலாம், you read the Bible in the reverse order or the right order, நேராவும் வேதத்தை வாசிச்சு முடிச்சிருக்கலாம், பின்னாடி இருந்து நீங்க வாசிச்சு முடிச்சிருக்கலாம், or you can kneel down and pray with all your knees for hours, இல்ல முழங்கால் நின்று மணிக்கூர் கணக்கா உங்களால ஜெபிக்க முடியலாம், you can fast for so many days, அநேக நாட்கள் உபவாசம் இருக்க முடியலாம், and maybe you are doing great ministry, இல்ல அற்புதமான ஊழியத்தை கூட நீங்க செய்யலாம். it is all good, இதெல்லாம் நல்லதுதான், it is, we welcome all that, அதெல்லாம் நல்லது இருக்கட்டும். but the truth, ஆனா சத்தியம் என்னன்னா, the true sign of Christianity is showing love. கிறிஸ்தவம் என்ன என்பதோட உண்மையான அடையாளம் என்னன்னா அன்பு காண்பிப்பது. Let me put it in this way. நான் இப்படி சொல்றேனே, Maybe your brother is not good. ஒருவேளை உங்க சகோதரன் அவங்க நல்லவரா இல்லாம கூட இருக்கலாம். Maybe someone is not good. இல்லனா உங்க மனசுல தோன்றவர் அவங்க நல்லவராக இல்லாம இருக்கலாம். So bad. ரொம்ப மோசமானவராக இருக்கட்டும். But ஆனா if you show love over them, நீங்கள் உங்கள் அன்பை அவர்களுக்கு காண்பிக்கும் போது, if you lavish your forgiveness, உங்க மன்னிப்பை நீங்க பொழியும் போது, if you just keep loving them, தொடர்ந்து அன்பு செலுத்தும் போது, keep talking them, தொடர்ந்து அவரோட பேசும்போது, and that person is so bad, அந்த மனுஷன் ரொம்ப மோசமாகவே இருந்தாலும், but still you keep on pouring out your love, ஆனா தொடர்ந்து உங்கள் அன்பை அவர்கள் மேல நீங்கள் ஊற்றி காண்பித்துக் கொண்டே இருந்தீங்கன்னா, that person will look at you, வெளியே பார்க்கிற மூன்றாவது ஒரு நபர், come on, this brother is doing so bad to that guy, ஐயா இந்த நபர் இந்த மனுஷனுக்கு விரோதமா இவ்வளவு மோசமான காரியங்களை செய்கிறாரே, I know he has cheated him, எனக்கு தெரியும் இவரை ஏமாற்றினார் என்று, I know he had misbehaved with him, எனக்கு தெரியும் இவர்கிட்ட தவறா நடந்துக்கிட்டார் என்று, I know this guy was not right, எனக்கு தெரியும் இவர் செய்ததுதான் தவறு என்று, but still how come this person showing love? ஆனால் எப்படி இந்த மனுஷனால இன்னும் அன்பு காண்பிக்க முடியுது? If I were there in that place, ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தேன்னா, I would have kicked him out, நான் அவரை வெளியே அனுப்பிச்சிருப்பேனே, or I would have filed a case against him. இல்ல அவர் மேல ஒரு கோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்திருப்பேனே. How come this person is still showing love? எப்படி இந்த மனிதரால இன்னும் இவர் மேல அன்பு காண்பிக்க முடியுது? If somebody is asking that question, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஒரு சாட்சி உங்க மேல கேட்டாங்கன்னா, because Christ's love in me, that is why I'm loving him. ஏன் சரிங்கன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்கிறதுனால என்னால இப்படி ஒரு அன்பை காண்பிக்க முடியும். அல்லது இன்னொரு தேர்ட் பர்சன் அவன் கிறிஸ்தவயா அதனால தான் அப்படி மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் மெய்யான கிறிஸ்தவம். Or a third person will come and say, even if you have misbehaved so, still he is able to love because he is a Christian, and that is the hallmark of true Christianity. I'll show you one more verse and close for this day. இன்னொரு வசனத்தை காண்பித்து அதோட முடிக்க விரும்புறேன். 1 John chapter 3 verse 17. 1 யோவான் 3:17. Let me read that verse. அந்த வசனத்தை வாசிக்கிறோம். But if anyone has the world's goods and sees his brother in need, it closes his heart against him. How does God's love abide in him? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? Let me put it in this way. நான் இப்படி விளக்குறேனே. How many of you have spirit of God in you? எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்காங்க? ஏஆர்டிக்கு வந்துட்டு கை தூக்கம் இருக்கக்கூடாது. How many of you have spirit of God in you? எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்காங்க? When you get the spirit of God, you will wait for 40 days, right? ஆவியானவர்னா 40 நாள் காத்திருக்கணுமா? You need to go for a tarry meeting, right? இல்ல காத்திருப்பு கூட்டத்துக்கு செல்லணுமா? When? The moment you believe the gospel, சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது, you are baptized with Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள். And spirit of God is in you. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். It is not you are tarrying the throne of God and getting the Holy Spirit. இதோ தேவனுடைய சிங்காசனத்தை ஆட்டி ஆண்டவரே எனக்கு ஆவியானவரை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது இல்ல. Have you received the Holy Spirit when you believe? நீங்கள் விசுவாசித்த போதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லையா? So that is the key. Okay, we have done big series. Okay, you know that. இதை நம்ம ஏற்கனவே தியானித்துட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். Okay, now once again raise your hand if you have the Holy Spirit in you. மறுபடியும் கேட்கிறேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா கையை தூக்கி காண்பீங்க. Now my next question. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, how do I know that you have the Holy Spirit in you? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கறத நான் எப்படி நம்புறது? எப்படி நம்புறது?
எப்படி என்ன கேட்கல? வாட் இஸ் இட்? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். பை நோ குட். நான் எப்படி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறேன்னு கண்டுகொள்ள முடியும்? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் கனிகள் மூலமாக. அதை நாம் அறிந்து கொண்ட முதல் கனி அன்பு. இஃப் யூ டோன்ட் ஹேவ் லவ், ஒரு நமக்குள்ள அன்பு இல்லைன்னா you may move in gifts, வரங்கள்ல செயல்படலாம். but I don't know by what spirit you are being moved on. ஆனா எந்த ஆவினால அந்த வரம் செயல்பட்டுன்னு கூட எனக்கு தெரியலப்பா. Because if the spirit of God is in you, ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால், Romans 5:5, ரோமர் 5:5 படி the love of God will be there in you. தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கும். If you have love of God in you, உங்களுக்குள்ள தேவ அன்பு இருந்துச்சுன்னா, you will show the love of God to your brother. உங்கள் சகோதரனுக்கு இந்த தேவனுடைய அன்பை நீங்கள் காண்பிப்பீர்கள். So let me put in this way. ஆகவே நான் இப்படி சொல்றேனே, if you are filled with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தீர்களானால், you will show love, நீங்கள் தேவ அன்பை காண்பிப்பீங்க. and you are a child of God. நீங்க தேவனுடைய குமாரன் என்று என்ன If பழைக்கப்படுவீர்கள். you don't love your brother, நீங்க உங்க சகோதரனை சிநேகிக்கலனா, then you don't have a love of God in you. அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லை. And if you don't have a love of God in you, how come you have the Holy Spirit? உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லனா, எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார்னு உங்களால எப்படி சொல்ல How முடியும்? come you move in gifts? எப்படி உங்களால வரங்கள்ல செயல்பட முடியும்? Today the Christian world, they don't understand this basic doctrine. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இந்த அடிப்படை உபதேசத்தை மறந்து விட்டது. So they don't even have love towards their brother, but still they are moving in gifts. தன்னை கண்ட சகோதரனிடத்துல அவங்களால அன்பு காண்பிக்க முடியல, ஆனாலும் வரங்கள்ல அவங்களால செயல்பட முடியுது. Let's come down not to the minister's level, let's come to our level. இல்ல ஊழியக்காரங்க இல்லையா, இப்ப நம்மளுடைய நிலைமையில யோசிப்போமே. Brother, which church you are going? ஐயா என்ன சபைக்கு போறீங்க? Oh, mainline churches. நீங்க மெயின்லைன் சர்ச் போறீங்களா? Mainline churches, no, they'll preach only for 20 minutes and you will sleep. பாரம்பரிய சபைகளா? அங்க 20 நிமிஷம் தான் பேசுவாங்க, அதுலயே நீங்க தூங்கிட்டு தானே இருப்பீங்க. You will sleep. No, you just listen the word. No, you're taken to heaven and listen the word. நீங்க மூன்றாம் வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படி பிரசங்கத்தை கேட்டு முடிச்சிடுறீங்க. But we are going to the spiritual church. நாங்க ஆவிக்குரிய சபைக்கு போறோம். Spirit-filled church. ஆவிக்குரிய சபையாக்கும். When we are being filled with the power of God, the building will get shake. நாங்க பரிசுத்த ஆவியால் நிரம்பணும்னா அந்த அஸ்திவாரமே அசையும் பாத்துக்கோங்க. So last week I went to my hometown. கடந்த வாரம் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் சென்றிருந்த போது there was a prayer happening in the upstairs. அங்க மாடியில ஒரு ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. My restroom is getting shaken. என்னுடைய ரெஸ்ட் ரூமே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. The sound, I'm not against it, but please understand, this all the people identified the Christians because of their sound. நான் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க. சுற்றி இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவங்கள் எப்படி அறிந்து கொள்றாங்கன்னா போடுற சத்தத்தினால, கூக்குறதுனால, சத்தத்தினால. But let me tell you, ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். Bible says, வேதம் சொல்கிறது, by the way you show your love, நீங்கள் அன்பை காண்பிக்கிறதின் மூலமாக, the way you love your brother, உங்க சகோதரனை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ, all the people will know மற்ற எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், you are a disciple of Jesus Christ. நீங்கள் இயேசுவின் சீஷன் என்று, you are a child of God. இயேசுவின் குமாரன் என்று. Are we living in that life? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேனா? Maybe you will think that I am coming to ART church. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் சீர்திருத்த சபைக்கு வருகிறேன். We followed the reformed theology. நான் சீர்திருத்த சபை கொள்கைகளை பின்பற்றுகிறேன். We followed the 5 solas. நாங்க 5 சோலாஸை பின்பற்றுகிறோம். By the way, what are the 5 solas? Grace alone, scripture alone, faith alone, Christ alone, glory to God. Glory to God alone. The 5 solas. நாங்கள் இந்த 5 சோலாஸை பின்பற்றுறோம். வசனம் மாத்திரமே, விசுவாசம் மாத்திரமே, கிருபை மாத்திரமே, கிறிஸ்து மாத்திரமே, தேவனுக்கு மகிமை மாத்திரமே, இததான் நான் பின்பற்றுறேன். We are following the reformed theology, brother. சீர்திருத்த கொள்கைகளை பின்பற்றுகிறேன். Come to my church. எங்க சபைக்கு வாங்க. Come to this church. இந்த சபைக்கு வாங்க. We'll preach the Bible. வேதத்தை தான் பிரசங்கம் பண்ணுவோம். We will never deviate anything apart from the written infallible word of God. என்றுமே விழுந்து போகாத தேவனுடைய வசனத்தை விட்டு வழி விலகாதபடி தான் பிரசங்கம் இருக்கும். Wonderful. ஐயா நல்லதுதான். Oh, much appreciated. பாராட்டுறதெல்லாம் ஓகே தான். What about your love towards your brother? ஆனா உங்க சகோதரனை நீங்க நேசிக்கிறீங்களா? Pastor Pushparaj ஐயா, you are preaching, நீங்க பிரசங்கம் பண்றீங்க, reformed theology, சீர்திருத்த சபையில பிரசங்கம் பண்றீங்க, being a pastor of the church, அந்த சபையோட போதகரா இருக்கீங்க. show me your love.
உங்க அன்பை காண்பீங்க. No, forget about your preaching gift. உங்களுடைய பிரசங்கம் பண்ற வரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. Forget about your teaching gift. உங்க உபதேசத்தெல்லாம் ஒதுக்கி வைங்க. Forget about all the skills that God has given. தேவன் உங்களுக்கு அருளிய தாளந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. These are all the secondary. இதெல்லாம் இரண்டாவது. In order to believe that you are a Christian, நீங்கள் ஒரு போதகரா இருந்தாலும் உங்களை கிறிஸ்தவர் நாங்க ஏத்துக்கணும். in order to believe that you are a disciple of Jesus Christ, நீங்கள் ஒரு சீஷன் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு show me your love. உங்க அன்பை நீங்க காண்பீங்க. One last verse. கடைசியா ஒரு வசனம். 1 John 4:7. 1 யோவான் 4:7. Beloved, பிரியமானவர்களே, let us love one another, for love is from God, and whoever loves has been born of God and knows God. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். If you don't have love, you don't know God. ஐயா, எனக்குள்ள அன்பு இல்லைன்னா எனக்கு தேவனை தெரியவில்லை என்று அர்த்தம். If you don't love your brother, உங்க சகோதரனை நீங்க நேசிக்கலனா, if you don't love one another, ஒருவரில் ஒருவர் அந்த அன்பை காண்பிக்கலனா, you are not from God. நீங்க தேவனிடத்துல தான் வரலையா? How did I get the salvation? ரட்சிப்பு எனக்கு எப்படி உண்டானது? By the word, தேவனுடைய வசனத்தின் மூலமாக, by the spirit, தேவனுடைய ஆவியின் மூலமாக. தேவ வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டோம். I have been begotten by the word of God. Begotten by the word of God. தேவனுடைய வசனத்தினாலே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். Begotten by the spirit of God. தேவனுடைய ஆவியினாலே ஜனிப்பிக்கப்பட்டேன். If I begotten by God, தேவனால நான் ஜனிப்பிக்கப்பட்டவன்னா, what is the sign? அதுக்கான அடையாளம் என்ன? Love. அன்பு. Do you have love? இந்த அன்பு என் வாழ்க்கையில இருக்குதா? How does it connect with the thinking pattern? இதற்கும் என்னுடைய சிந்தனைக்கு என்ன தொடர்பு? You know, actions are the byproduct of your thought patterns. என்னுடைய சகலவித செயல்களும் என்னுடைய சிந்தனையின் வெளிப்பாடுகளே. So intention, என்னுடைய சிந்தனையின் தோற்றங்கள், intention, என்னுடைய மனதின் எண்ணத்தின் தோற்றங்கள், thoughts, அது எண்ணங்களாக மாறுகிறது, thought patterns, அது எண்ண ஓட்டங்களாகிறது, and it became actions. அது என்னுடைய செயல்களாக வடிவமைக்கிறது. Intention, if you keep having that same intention, you will have a thought is getting birth. நான் எதை எண்ணத்தின் தோற்றம் என்னவாக இருக்கிறதோ, என்னுடைய எண்ணத்தின் தோற்றம் அது என்னுடைய எண்ணங்களை உருவாக்குகிறது. And when you keep on thinking that, you will have the thought patterns. நான் எதை யோசிக்கிறேனோ, எதை சிந்திக்கிறேனோ, அதுவே என்னுடைய சிந்தனை ஓட்டமாக, எண்ணங்கள் ஓட்டங்களாக மாறுகிறது. And when you have more of the thought patterns, you will you will end up in doing in actions. நான் எந்த காரியங்கள் எனது மனதின் ஓட்டங்களாக, எண்ணத்தின் ஓட்டங்களாக அதிகமாக என் மனசுல இருக்குதோ, அது நான் அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறேன், என் செயலாக மாறுது. It is a cumulative process. இது ஒரு முழுமையாக ஒரு வடிவமைப்பு. And more I'll do that actions, I'll get the transformation. அந்த செயலை நான் செய்ய அது கடைசியா என்னுடைய சுபாவமாக, என்னோட மறுரூபமாக என்ன மாற்றுகிறது. That is what the reformation that we are expecting. இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. How many of you want to have a reformation in the Christian community? நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தம் வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மிச்சவர்கள் வேண்டாமா? If you want to have a reformation inside the Christian community or even inside the society, let me tell you, it starts with love. நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில், இல்லை கிறிஸ்தவ சமுதாயம் இல்லாமல் மொத்தமாக நம்ம தேசத்தில் ஒரு சீர்திருத்தம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அந்த சீர்திருத்தத்தின் ஆரம்ப புள்ளி எங்கன்னா அன்பு. Let program our mind in a such a way that, okay, my thought patterns are lovely thought patterns. நம்முடைய மனதை நம்ம எப்படி வடிவமைக்கணும்னா, என்னுடைய மனதின் ஓட்டங்கள் எல்லாமே அன்பினாலே ஏற்படுகிற மனதின் எண்ணங்களாக காணப்படணும். When somebody had done a mistake, யாரோ ஒருவர் தவறு செய்யும் போது, how come he does that? அவர் எப்படி செய்யலாம் அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா, rather than thinking like that, I don't know what is his situation. அவருக்கு என்ன விதமான சூழ்நிலையோ, I don't know what problem he is going through. அவர் என்ன பிரச்சனையில இருக்கிறாரோ. And there are so many good things he has done already. அவர் ஏற்கனவே நிறைய நல்லது செஞ்சிருக்கிறார்ல. Let's show love. நம்ம இன்னும் அன்பு காண்பிப்போமே. Put yourself in their shoes and find out. அவங்களை போல உங்களை பாவித்து நீங்க சிந்திச்சு கண்டுபிடிங்க. And if somebody has done something wrong to you, உங்களுக்கு யாராவது ஒரு தீமை செய்திருந்தால், even they have done a blunder mistake against you, இல்ல துணிகரமா ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமா செஞ்சிருந்தால், you have all the rights to spank them or punish them. அவர்களை காயப்படுத்த, அவர்களுக்கு அதற்கு ஒரு விரோதமா ஒரு காரியம் செய்வதற்கு எல்லா விதமான தகுதியும் உரிமையும் உங்களுக்கு இருந்தாலும், still ஆனாலும் program your mind in a such a way that
உங்க மனசை நீங்க எப்படி மாற்றி அமைக்கணும்னா, I have done such kind of mistakes a million times. நான் இப்படிப்பட்ட தவறை எத்தனையோ முறை செஞ்சிருக்கிறேன். When I did that, my father forgives me. நான் இத்தனை தவறு செஞ்சதால என் பரமபிதா என்னை When I மன்னிக்கிறார். did that, my wife forgives me. நான் இந்த தப்பு செய்ய என் மனைவி மன்னிக்கிறாங்க. And even though I did many times, my children are accepting me. நான் இவ்வளவு தப்பு செஞ்சாலும் என் பிள்ளைங்களை என்னை ஏற்றுக்கொள்றாங்க. And we are all one body. நம்ம எல்லாம் ஒரே சரீரம். That person is also the part of Christ. அந்த மனிதரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம். Let me forgive. ஆகவே மன்னிக்கிறேன். Let me accept my brethren. அவரை ஏற்றுக்கொள்கிறேன். And ultimately, கடைசியாக now as we were singing, நாம் பாடினபடியே, என்னாலுமே துதிப்பாய். all times I give praise unto the Lord. Look at your sins. உங்கள் பாவங்களை நினைவு கூருங்கள். Know how much forgiveness that God has lavished upon you. உங்க வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அதிகமாக இரக்கங்களை மன்னிப்ப அருள் Let me இருக்கிறார். tell you, you will never find a person who has done such a great mistake against you as such you did against God. ஐயா, நான் என் தேவனுக்கு விரோதமாக செய்த தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை பார்க்கும்போது இவ்வளவு அதிகமான குற்றத்தை, தீமைகளை எனக்கு விரோதமாக யாரும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் யார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு பண்ண துரோகத்துக்கு ஈடே ஆகாது. அதை விட கண்டிப்பாக சின்ன துரோகம் தான். How much ever the traitor he might be with respect to us, how much worse I was a traitor with respect to God. Compared to that is nothing. My dear church, எனக்கு அன்பான சபையே, I want to have this thought pattern. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டம் எனக்கு வேணும். அன்பு, love, அன்பு. speak loving words, அன்பானவைகளையே பேசுங்கள். showing the mannerism with love, அன்பானவைகளை உங்கள் உடல் மொழிகள் மூலமாக காட்டுங்கள். and response with love, உங்களுடைய மறு உத்தரவு அன்பிலே கட்டப்பட்டிருக்கட்டும். approach with love. நீங்க ஒருத்தரை சேரும்போது அன்போட சேருங்க. If somebody is just violating the traffic lights, no, don't stare at him. ஒருவேளை டிராஃபிக் லைட் ஒருத்தர் தாண்டி வந்துட்டான் உடனே அப்படி கோவத்தை காமிக்காதீங்க. Don't, if somebody is overtaking you, don't just go back and just have a fight with him. ஒருவேளை உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படியே அவர்கிட்ட போய் சண்டை போட்டு நிக்காதீங்க. I'm not talking about anybody in particular. Please understand. நான் குறிப்பிட்ட விதமான யாரையும் தனியா சொல்லல. Okay, but let me tell you, show love. ஆனா எல்லார்ட்டையும் அன்பு காண்பி. Maybe from today onwards, let's have that practice. இன்றிலிருந்து இப்படி ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில I think I have notes for at least 2 weeks to think about love. இன்னும் அடுத்த 2 வாரத்துக்கு இந்த அன்பை குறித்து பேசுறதுக்கு என்ற நோட்ஸ் இருக்கு. But I want you to practice it. ஆனா நம்ம வாழ்க்கையில இதை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். Show more love towards your husband. உங்க கணவர்கிட்ட அதிக அன்பு கூறுங்கள். வாங்க அப்படிங்கிறதுக்கு பதிலா ஹனி வாங்க சொல்லி பாருங்க. Rather than just say come over here, you can say honey, can you please come, try it out. And towards the husband, கணவன்ட்ட, towards your wife, மனைவி கிட்ட, be polite, அன்பா, கரிசனையா, be kind, கரிசனையா. அப்படிதானே சார் இருக்கிறோம் அப்படிங்கிற. But that's okay, I do understand. Be more polite, இன்னும் அதிக கரிசனையா, be more kind, இன்னும் அதிக அன்பா. And when it comes to children, குழந்தையை பார்க்கும்போது என்ன நம்ம அப்பா மாறிட்டார் இப்படி. What happened, my father is changed. I'm preaching in front of my child. என் மகளுக்கு முன்பாக நான் பேசுறேன். You understand? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். No, let me tell you, pretend it and practice it and follow it. இது அப்படியே செய்ய முயற்சி செய்யுங்க, அதை செய்ய ஆரம்பிங்க, அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே மாறட்டும். இந்த வாரம் அன்பின் வாரம். Hallelujah. Let this week be a week of love. இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல கூடாது. இந்த வாரம் இல்ல, எல்லா வாரம் அன்பின் வாரம். Hallelujah. Not just this week but every week let it be a week of love. Show love. அன்பை காண்பீங்க. Lavish love. அன்பை பொழியுங்க. Love to be loved. அன்பை அதிகமாக அன்பு கூறுங்கள். Love to lavish love. அன்புலயே அதிக அன்பை நீங்க காண்பிச்சு கொண்டே இருங்க. We'll continue the love series. God bless you. Thank you. அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.